விசுவாசம் என்பது பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும். பழைய ஏற்பாடோட முடிஞ்சு போயிடுச்சு அப்படிலாம் கிடையாது. நான் இயர் ஆஃப் கோல்டன் இன்ஹெரிட்டன்ஸ் இந்த வருஷத்துக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அப்ப அதுல எதுங்க இன்ஹெரிட்டன்ஸ்? எதுனால இன்ஹெரிட்டன்ஸ் தான்? பூமியை சுதந்திரிப்பான். உங்களுக்கு ஆண்டவர் எந்த ஏரியா கூட்டு போறாரோ, எதை உங்களுக்கு மனதில் கொடுக்குறாரோ, இந்த முதல் ஜோமன் ஆரம்பிங்க. ஜோமன் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆண்டவர் இந்த வருஷம் எதை சுதந்திரிக்கணும்னு கர்த்தர் கூட்டிட்டு போறது ராட்சதன் இருக்க ஏரியா தான் கூட்டிட்டு போனாரு. அதான் சொல்லிட்டு பிளானே அதான். ஐயோ ராட்சதன் இருக்க ஏரியா போனா பிரச்சனை வருமே. ஆமா, அதான் பிளான். ஐயோ பிரச்சனை வந்தா என்னமோ ஆகுமே. அங்கதான் வித்தியாசம். பிரச்சனை வரும், ஓகே, எதிர்ப்பு வரும், போராட்டம் வரும். ஆனா அங்கதான் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார்ன்றதே நீங்க every rupee you earned is money gained from the kingdom of darkness to the kingdom of Christ. மைண்ட்ல வந்து அவன் தாட்ஸ் அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். See, one of the thoughts that devil uses for the believers is he tells them that they don't have faith. See, உங்கள் விசுவாசம் இன்னும் உலகத்தை ஜெயிக்கிற அளவுக்கு வராம இருக்கலாம், ஐ அக்ரி. ஆனால் விசுவாசமே இல்லைன்னு கிடையாது, வந்துட்டு இருக்கு. நான் நெகட்டிவா பேச மாட்டேன், நான் விசுவாசம் தான் பேச போறேன், ஆக்கத்தை தான் பேச போறேன். முதல் தீர்மானம். ரெண்டாவது தீர்மானம் என்ன அப்படின்னா, எக்காரணம் கொண்டு என்னன்னாலும் சரி, எவ்வளவு தவறுனாலும் சரி, நான் வந்து என்னுடைய கர்த்தர் பேசின வார்த்தைகள் மூலமா எனக்கு இருக்கிற விசுவாசத்தை நான் பார்க்க போறேன். இன்னும் கர்த்தர் பேசுறத கேட்க போறேனே தவிர என் மைண்ட்ல வர டவுட்டுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். I'm not going to give importance to the doubts in my head. So, மூணாவது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த அளவு விசுவாசத்தை கொடுத்தது கர்த்தருடைய வார்த்தை. நான் என்ன பண்ண போறேன்? இன்னும் அதுக்குள்ள ஆழமா போறேன். பிசாசு சொல்றேன் ஒண்ணுமே எனக்கு பரவாயில்ல, நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இன்னும் I'm going to ignore these thoughts and go deep into the word. Go deep into the word. இன்னும் நான் போறேன். இன்னும் எனக்கு தாவீது சொல்ற போல அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நம்முடைய வார்த்தை தியானிக்கிறேன். தாவீது சொல்ற போல கர்த்தருடைய வார்த்தை தியானிக்க போறேன். எந்த வார்த்தை? ஆசீர்வாதத்தின் வார்த்தை. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோட பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வலிமையுள்ள வார்த்தை எங்கள் நோக்கி புறப்பட்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தை புறப்பட்டு வருவதாக. ஆண்டவரே, எங்களோடு பேசுவீராக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்களோட பேசும் கண்களை பிரகாசமாக்கும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கண்களை பிரகாசமாக்கும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். வல்லமுள்ள வார்த்தை கொண்டு எங்களோட பேசுவீராக. கர்த்தருடைய ஆவியான ஒரு முழு ஆளுகை எடுத்துக்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்னாகமம் 13 அதிகாரம் 1 to 5 வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேலுக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதனை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்தரத்திலிருந்து அனுப்பினான். அந்த மனிதர் அவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். அவர்களுடைய நாமங்கள் ஆவன: ரூபன் கோத்திரத்தில் சக்கூரின் குமாரன் சமுவா. 17 வாசிங்க. அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும் அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்று பாருங்கள். தைரியம் கொண்டு தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதற் பழம் பழுக்கிற காலமாயிருந்தது. போய் சீன் வனாந்தரம் தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியே ரேகோப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து தெற்கு சென்று எபிரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரராகிய அகிமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். எபிரோன் எகிப்தில் உள்ள சோவானுக்கு 7 வருஷத்திற்கு முன்னே கட்டப்பட்டது. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே உள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதளங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை கொலையின் நிமித்தம்
அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எண்ணப்பட்டது. ம், அவர் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். ம், அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து ம், தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் ம், மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது ம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். ம், இது அதனுடைய கனி. ம், ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். ம், பட்டணங்கள் பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. ம், அங்கே குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் ஏமோரியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனோட ம், கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் ம், போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். ம், நாங்கள் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வையில் வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வையில் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி ம். இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்பச் செய்தார்கள். ஓகே. ஸோ என்னாகும் 13ஆம் அதிகாரம் வாஸ்தவம்னா, நான் இப்போ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி பேசினேன். அது இதுவும் சேர்த்துக்கோங்க அதுல. 3வது பாட்டு மாதிரி வரும். அந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் செய்தியை வச்சு தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். ஏசாயா 61:7 அதுதான் நம்ம இந்த வருஷம் வாக்குத்தத்தம் பார்த்தோம். லட்சைக்கு பதிலாக வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் அடைவார்கள், ரெட்டிப்பான சுதந்திரம் பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்றது. அதுதான் இந்த இந்த வருஷத்துக்கான வசனம். ஸோ இந்த சுதந்திரங்கள் அப்படின்ற அந்த இதுல பேசும்போதுதான் இது நமக்கு ஒரு திருஷ்டாந்தமா இந்த சம்பவம் இருக்கிறது. என்னாகமம் 13 நடந்த சம்பவம். ஸோ அதாவது சில காரியங்கள் பழைய ஏற்பாடுல இருந்து கண்டினியூ ஆகல, சிலது கண்டினியூ ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பழைய ஏற்பாடுல இருந்து கண்டினியூ ஆகாது எதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நியாயப்பிரமாணம் இன்னைக்கு இல்ல. ஓகே, 10 கட்டளைகளை நீங்க ஃபாலோ பண்ணாதான் ஒருத்தன் அதனால நீதிமானாக்கப்படுறான்னு யாரும் சொல்ல முடியாது. ஸோ அப்புறம் அது தவிர நிறைய ஃபுட் ரிலேட்டட் ஆர்டினன்சஸ் இருக்கு, நிறைய இருக்கு பழைய ஏற்பாட்டுல. அதெல்லாம் கிடையாது. ஆனா உன் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாகன்றதெல்லாம் மாறாது. அப்படி மாறாதது இருக்கு. ஸோ அப்ப அதுல மாறாததுன்னு வர்றதுல ஒரு முக்கியமான விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக மாறாது. இல்ல இன்னைக்கு நான் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் கிடையாது, பண்ண முடியாது. அது சிலதெல்லாம் மாறாது. அதெல்லாம் நீங்க ஒரு ஜென்ரலா பைபிள் படிச்சீங்களே உங்களுக்கு தெரியும். பெரிய ஒன்றும் விளக்கம் கொடுக்க தேவையில்லை. பட் நியாயப்பிரமாண கிரியைகள் இப்ப விருத்த சேதனம் அது ஆவிக்குறிதான் மாறிடுச்சு. இருதயத்து விருத்த சேதனம் அது பழைய ஏற்பாட்டிலேயே மோசே சொல்றாரு, இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதுதான் பவுல் எடுத்து சொல்றாரு, இதுதான் மெய்யான விருத்த சேதனம் மோசையே சொல்லியிருக்காருன்றாரு. ஸோ இப்படி விருத்த சேதனம் ஆவிக்குறிதான் மாறிடுச்சு. இப்படி இருக்குது. ஆனா பாத்தீங்கன்னா சில காரியங்கள் கண்டினியூ ஆகுது. அதுல கண்டினியூ ஆகுறதுல ஒரு முக்கியமான காரியம் விசுவாசம். விசுவாசம் என்பது பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் இருக்கு. பழைய ஏற்பாடோட முடிஞ்சு போயிருச்சு அப்படிலாம் கிடையாது. விசுவாசனால சுதந்திரிக்கிறது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அவர்களுக்கு கானான் தேசம் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது. இப்ப போய் பார்த்துட்டு சொல்றாங்க இல்லையா, நம்ம படிச்சோம் என்னாகும் 13ல. ஸோ பார்த்துட்டு சொல்றாங்க அந்த தேசம் கானான் தேசம். ஆனா நமக்கு எது கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோமர் 4:13 படி உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது என்பது ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல நமக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கரெக்டா பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தத்தை நெருங்குவது பழைய ஏற்பாட்டுல இருந்து பண்ண முடியாது, புதிய ஏற்பாட்டு சபை மூலமாக தான் செய்ய முடியும். ஏன்னா புதிய ஏற்பாட்டுல தான் சுவிசேஷம் உலகம் எங்கும் பரம்புகிறது. சகல ஜாதிகள், கோத்திரங்கள், பாஷைக்காரர்ல இருந்து கர்த்தர் ஜனங்களை தேர்ந்தெடுக்கிறார், ரட்சிக்கப்படுறாங்க. ஸோ பூமி முழுவதும் கர்த்தருடையதாகிறது, பூமி முழுவதும் கர்த்தருக்கு சொந்தமாகிறது. பை கிரியேஷன் இட் பிலாங்ஸ் டு ஹிம். பட் சின்ஸ் அது பல பேர் கையில் அங்கிட்டு போய் அப்படி இப்படி இருக்கிறதுனால, த்ரூ இன்ஹெரிட்டன்ஸ் இட் கம்ஸ் பேக் டு ஹிம் அகேன்.
சோ சிருஷ்டிப்பின் மூலமே அவருக்கு சொந்தமானது. அவர் கைவிட்டு போயிடுச்சு. ஏன்னா மனுஷன்ட்ட கொடுத்தாரு பொறுப்பு. ஆனா அவன் அதை பிசாசுக்கு அடகு வச்சுட்டான். பிசாசின் ஜனங்கள் இப்பொழுது பூமியை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது மறுபடியும் கர்த்தருடைய ஜனங்கள் கையில வரும். அப்படிதான் அது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமா இருந்தாலும் சரி, அது கர்த்தருடையது அப்படின்றதால நிறைவேறுதல் அப்படிதான் வருது. ஆகவே நமக்கு வந்து அவங்களுக்கு கானான் சொல்லப்பட்டது, நமக்கு வந்து முழு உலகம் சொல்லப்பட்டது. சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படிலாம் சில பேர் என்ன சொல்றாங்க, பழைய ஏற்பாட்டுல கானான்னு சொன்னாரு, புதிய ஏற்பாட்டுல பரம கானான் அப்படி இப்படின்னு ஏதாவது கதை விடுவாங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, பரம கானான்னா அதாவது ஆவிக்குரிய மண்டலங்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. புதிய எருசலேம் இருக்கு, பரம எருசலேம் இருக்கு, பரலோக மண்டலங்கள் இருக்கு. ஆனா எர்த் இஸ் த ப்ராஜெக்ட். அதனாலதான் வெளிப்படுத்தல பூமியிலே அரசாடுவோம் என்று புதிய ஏற்பாட்டை பாடினார்கள். சோ இன்றைக்கு உள்ள பரிசுத்தவான்கள் பூமியிலே ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வார்கள். தானியேல் வருது. So end of the day, it ends in earth only. ஓகே, ஈவன் பீப்புள் ஆர் பிலீவிங் இன் ராப்சர், நாங்க போயிட்டு அங்க போனா அவங்களும் 7 வருஷம் கழிச்சு வந்துருவாங்க. ராப்சர் முடிஞ்ச பிறகு பூமிக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. அவங்களும் பூமியில தான் அவங்களும் இருக்க போறாங்க. சரியா? சோ அவங்க வந்து அதனால அவங்க அந்தி கிறிஸ்துக்காக அவளா எதிர்பார்த்துட்டு இருக்கிறார்கள். எப்போ அந்தி கிறிஸ்து வருவான், வந்தாதான் நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நாம அப்படி எதிர்பார்க்கல. நம்ம கிறிஸ்துவுக்காக எதிர்பார்க்கிறோம், கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக எதிர்பார்க்கிறோம். அந்தி கிறிஸ்துவின் ஆவி அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல வருது. அந்தி கிறிஸ்துவின் ஆவி செஞ்சுரி எழுந்திருந்துச்சு. கிறிஸ்துவ மறுதளிக்கிற எவனும் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இன்னைக்கும் அந்த மாதிரி நிறைய ஆவி தெரியுது, கிறிஸ்துவ மறுதளிக்கிற ஆவி. சோ அதனால வந்து அந்தி கிறிஸ்துவ வந்து அவன் போய் இது பண்ணி அப்படிலாம் எங்கேயுமே டைரக்டா எதுவுமே கிடையாது. உங்களுக்கு யாராவது இருந்தா எனக்கு தைரியமா மெசேஜ் அனுப்புங்க, நான் ரிப்ளை அனுப்புறேன். ஐயா அது என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். ஏதாவது வசனம் டவுட் இருந்தா தைரியமா அனுப்புங்க, நான் அனுப்புறேன். ஏன்னா ஃபுல்லா தேடி தேடி படிச்சுட்டேன். யாராவது புது பைபிள் எழுத வேணா ஏதாவது எழுதலாம். இருக்கிற பைபிள்ல ஒன்றும் இல்லை. அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தன் வருவான், அவன் தான் பூமி ஆளுகை செய்யணும், அப்போதான் அந்த குளோபல் இது நடக்கும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரியா? சோ பழைய ஏற்பாட்டுல காணாத மாதிரி புதிய ஏற்பாட்டுல உலகம் பூமி அனைத்தையும் சுதந்திரிப்பதுதான். ஓகேயா? சோ நல்லா எங்க எழுதி வச்சுக்கோங்க. சரியா? சோ இதெல்லாம் எழுதி வச்சாதான் உங்களுக்கு வந்து சரீர சுகம்னா நல்லா இருக்கணும்ன்றதெல்லாம் யோசிப்பீங்க. இதெல்லாம் யோசிக்காம பூமியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து வாக்கு பண்ணியிருக்கிறார், உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம், அதெல்லாம் நீங்க உறுதியா பிடிச்சுக்கலன்னா, இருதயத்தை நீங்க எடுத்து வைக்கிறோம்னா, எல்லா பிரச்சனைகள் சூழ்நிலை எதை பார்த்தாலும் நீங்க அதுல டைவர்ட் ஆகிட்டு இருப்பீங்க. டைவர்ட் கடைசியில என்ன ஜெபம் ஆரம்பிச்சிருவீங்க, ஆண்டவரே இந்த உலகம் பாடுள்ளதா இருக்குதே, கர்த்தாவே உம்மண்டே வரேன்ற மாதிரி ஆயிருவீங்க கடைசியில. சரியா? சில பேர் வந்து சரீர சுகத்துக்குலாம் சரியா ஜெபம் பண்றது கிடையாது. ஏன்னா வந்து ரொம்ப ஒரு வருத்தத்துல இருக்காங்க. என்னன்னா எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, முதல்ல அதெல்லாம் சரியாகட்டும் அதுக்கப்புறம் ஜெபம் பண்றேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்கள் சரீர சுகத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும், சிலுவையை பார்க்க வேண்டும். ஏன்னா அதுலதான் நமக்கு சுகம் உண்டாகிறது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கம்யூனியன் எடுக்கிறதா டெய்லி எடுங்க. சோ சிலுவை தியானியுங்கள், கர்த்தருடைய வார்த்தை தியானியுங்கள். ஏன்னா நீங்க நல்லா இருக்கணும், ரொம்ப நாள் இருக்கணும், ஏன்னா பூமியை சுதந்திரிக்கணும். சரியா? சோ நித்தியமாய் நான் பூமியை தான் கர்த்தர் வைக்க போறாரு நம்மள. ஓகே, அப்படின்னு அப்பனா பரலோகம்ன்றது வந்து என்ன சொல்றது, இப்ப ஒரு பில்டிங் இருக்கு, லிஃப்ட் இருக்கு. ஓகே, பில்டிங்குள்ள தானே லிஃப்ட் இருக்கு, ரெண்டும் ஒன்னா தானே இருக்கு. லிஃப்ட் மேல ஒரு ஒரு ஃப்ளோரா ஏறி போறோம். அது மாதிரிதான் ஒண்ணு பரலோகம் ஒண்ணு பூமின்னு வச்சுக்கோங்க. எது லிஃப்ட்னு கேட்காதீங்க, எதனாலும் ஒண்ணு லிஃப்ட்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு இதுன்னு வச்சுக்கோங்க. சோ ரெண்டும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கு. சரியா? சோ அதனால இது பரலோக மண்டலங்கள், ஹெவன்லி ரெல்ம்ஸ் இருக்கு. இப்ப நம்ம உட்காந்து நீங்க உங்க வீட்டுல உட்காந்து நீங்க கேட்டுட்டு இருக்கலாம், இல்ல வேற ஒரு இடத்துல உட்காந்து நீங்க இந்த மெசேஜ் கேட்டுட்டு இருக்கலாம். நான் இப்ப என் வீட்டுல இருந்து நான் பேசிட்டு இருக்கேன். பட் நம்ம எல்லாருமே ஆவிக்குரிய மண்டலங்கள்ல பயங்கர இன்ட்ராக்ஷன் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். தெரியுமா உங்களுக்கு? நான் பேசும்போது பண்றேன், நீங்க கேட்கும் போது பண்றீங்க. ஜீவ வார்த்தைகள் இப்பொழுது நான் பேசிட்டு இருக்கேன், நீங்களும் அதை கேட்டுட்டு இருக்கீங்க. கேட்டு இருக்கும் போது இன்ட்ராக்ஷன் நடந்துட்டு இருக்கு, என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்கு. நமக்கு வந்து அது எல்லாமே மைண்டுக்கு எல்லாம் புரியாது, புரியவும் அவசியம் இல்லை, புரிய முடியாது மைண்டால. அதனால நம்ம காண்கிறத வச்சு இல்ல நம்ம பெர்சீவ் பண்றதை மட்டுமே வச்சு இவ்வளவுதான் நடந்துட்டு இருக்குன்னு நினைச்சோம்னா தப்பு. 1000 10,000மான தேவதூதர்கள் இருக்கிறார்கள், தேவனுடைய பிரசனம் இருக்கிறது, தேவனுடைய கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, அதெல்லாம் நடந்துட்டே இருக்கு. ரைட். சோ இப்ப என்னன்னா அவர்களுக்கு கானான் கொடுக்கப்பட்டது, நமக்கு கர்த்தர் பூமியையே கொடுக்குறார். இப்ப என்னன்னா நம்ம படிச்ச பகுதியில் இருக்கிற சத்தியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமுள்ளதா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டை எடுத்து எழுதுறார்கள். கொரிந்தியர்ல பவுல் எழுதுறாரு, அவர்கள் எல்லாருமேலும் கர்த்தர் பிரியமா இல்ல, ஏன்னா அவங்க விசுவாசிக்கவில்லை என்று எழுதுறார். அதனால வனாந்திரத்துல மரித்தார்கள் அநேகர் அவங்கள. சோ அது வந்து நமக்கு எழுதுதா, நீங்க ஜாக்கிரதையா இருங்க, இதெல்லாம் பாருங்கன்றாரு. எபிரேயர் 11 விசுவாசத்தை பற்றி முழுவதும் எழுதுது. ஃபுல்லா பழைய ஏற்பாட்டுல இருந்து எக்ஸாம்பிள் எடுத்து தான் எழுதுறாங்க. சோ ஆபிரகாம்ல இருந்து சாராள்ல இருந்து இன்ஃபேக்ட் இதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆபேலின் ரத்தம் ஆபேலின் காணிக்கையில இருந்து ஆரம்பிக்கிறாங்க. நோவா பத்தி வருது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, செங்கடலை கடந்தது, மோசேயின் கதை எல்லாமே வருது விசுவாசத்தை பத்தி போதிக்கிறதுக்கு. ஏன்னா விசுவாசம் அவ்வளவு முக்கியமானது, வெரி இம்பார்ட்டன்ட்.
சில பேர் வந்து அப்படிலாம் நினைக்கிறது இல்ல. என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிறிஸ்டியானிட்டியே கிடையாது. ஒருத்தர் என்ன கேட்டிருந்தாரு. இந்த வேறொரு சுவிசேஷம் சொல்றாங்களே அது என்னதுன்னு. நான் சொன்னேன் அது ஒவ்வொரு செஞ்சுரியில ஒண்ணு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில வந்து நாஸ்டிசம் இருந்தது. அது ஒரு வேறொரு சுவிசேஷம்னு சொல்லி, அவனுங்க வந்து பாடிய ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும். அந்த மாரி என்னமோ பேசிட்டு இருந்தானுங்க. பல குரூப்ஸ் இருந்தது. அ இந்த நம்ம ரீசென்ட்டா கூட ஒரு குரூப் பண்ணாங்கல்ல, அமெரிக்கால ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அவங்க பேர் என்ன? மார்மோனிசம்லயே எக்ஸ்ட்ரீமிசம். மார்மோன்னு எக்ஸ்ட்ரீம், அதுலயும் எக்ஸ்ட்ரீம். பாலிகேமி பண்ணுவாங்க, என்னெல்லாமோ பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஒரு வாக்குப்பண்ணோட தேசத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூட்டால போய் அமெரிக்கால போய் ஒரு ஸ்டேட்ல போய் ஃபார்ம் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. சால்ட் லேக் சிட்டில போய் பண்றாங்க. இந்த மாதிரிலாம். ஸோ இப்படி அங்கங்க நிறைய ஃபால்ஸ் வரும். நான் சொன்னேன் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒவ்வொரு செஞ்சுரியில ஒன்னொன்னு வந்து ஃபால்ஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. இப்போ ஃபால்ஸ் காஸ்பல் அப்படின்னு சொல்லி. ஆனா நான் சொன்னேன் 2 காரியம் தான் சுவிசேஷம் அப்படின்னு சொல்லும்போது, சுவிசேஷத்துக்குள்ள அடங்கி இருக்கிற 2 காரியம். ஒண்ணு வந்து ஆசீர்வாதம், 2வது ஆளுகை. ஆசீர்வாதம், ஆளுகை. இது 2 சேர்ந்தாதான் சுவிசேஷம். சுவிசேஷத்துக்குள்ள 2 இருக்கு. சரி ஒரு நாள் இன்னொரு நாள் பேசுறேன் இத. ஆசீர்வாதம், ஆளுகை. சோ இந்த ஆசீர்வாதத்தை பத்தியும் ஆளுகையை பத்தியும் பேசணும்னா அது வேற ஒரு சுவிசேஷம் தான். ஏன்னா ஒரே லைன்ல சொல்லிடுறேன் உங்களுக்கு லைட்டா. ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் முன்னறிவிக்கப்பட்டது அப்படின்னு வருது. என்ன அறிவிக்கப்பட்டது ஆபிரகாமுக்கு? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சுவிசேஷமாய் முன்னறிவித்தது வேதம் என்று சொல்லுகிறது. அப்போ சுவிசேஷம் என்றால் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறது, இல்லைன்னா ஆசீர்வாதம். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ கிறிஸ்துவை அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்று வருகிறது என்பது சுவிசேஷன் ஒரு பகுதி. 2வது பகுதி என்ன? ஏசாயா 52 வருது. நற்காரியங்கள் கூறி சமாதானத்தை கூறி தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மாலைகளின் மேல் எவ்வளவு அழகானவைகள். சோ நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து. சோ சுவிசேஷத்தின் அடுத்த பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்பது, தேவனுடைய ராஜ்யம், அதுதான் சுவிசேஷம். அடுத்த பகுதி. இன்ஃபேக்ட் இது 2மே சேர்ந்து ஒரு வசனமே இருக்கு. ஆதியாகமம் 1 வருது. சகலத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள், பலுகி பெருகி சகலத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆளுகையும் ஆசீர்வாதம் சேர்ந்து ஒரே வசனத்தில் வருகிறது. சோ அதைத்தானே திரும்ப செய்ய போறாரு. அது ஜேதேன்ல மிஸ் பண்ணதானே திரும்ப ரெஸ்டோர் பண்றாரு. பிந்தின ஆதாம்ல அவரு, பிந்தின ஆபிரகாம் கிடையாது, பிந்தின ஆதாம் அவரு. சோ ஆதாம்ல இருந்தே சரி பண்றாரு. அப்ப ஜெனிசிஸ்லயே சரி பண்றாரு. சோ அப்ப சுவிசேஷம் இது 2 சொன்னேன். இது 2யும் வந்து ஒரு தனி மனிதனுக்கு கொண்டு போறதுதான் சுவிசேஷம். சரியா? சோ அதாவது கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. சுவிசேஷத்தை அறிவிப்பதையும் சுவிசேஷத்தை அனுபவிப்பதையும் குழப்பி 2 ஒண்ணு நினைச்சு சுவிசேஷம் அறிவிக்கிறது தான் அனுபவிக்கிறது. ஒருத்தர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, ஆர்மர் ஆஃப் காட் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா சமாதானத்துக்குரிய சுவிசேஷன் ஆயத்தம் என்னும் பாதரட்சி செய்யறாங்க. ஆமா எல்லாமே முக்கியம் தான், அதுவும் முக்கியம் தான் நான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க அதுல இது ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க இல்லங்க என்னன்னா நம்ம எப்பயும் அடுத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல ரெடியா இருக்கணும். சரி இல்லைன்னா பிசாசு நம்மளை தாக்கிடும். சோ அதுதான் அந்த வசனம் சொல்லுதுங்க. அப்பா என்ன ஒரு இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு நான் நினைச்சேன். சோ வந்து அது கிடையாது. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம்னா ஏசாயா 52 கோட் பண்றாரு. தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்கிற மனநிலை. செருப்பு வந்து மனநிலைக்கு சமமா இருக்குது. ஓகே, எப்படி வந்து நம்ம செருப்பு போட்டு நடந்து போறோமோ, எர்த்தோட செருப்பு தான் நம்மளை கனெக்ட் பண்ணுது. அதே மாதிரி நம்முடைய மைண்ட் செட்ஸ் தான் வேர்ல்டோட நம்மளை கனெக்ட் பண்ணுது. சோ நம்ம வந்து ராஜ்யத்தின் ஆளுகையின் மைண்ட் செட்டோட இருந்தோம்னா இந்த பூமியிலே ஜெயம் எடுப்போம் சூழ்நிலைகள்ல, இல்லைன்னா தோல்வி இருக்கும். சோ அது மனநிலை குறிக்கிறது. ராஜ்யத்தின் மனநிலை எப்பயுமே கிங்டம் மென்டாலிட்டியோட இருங்க. யுவர் பார்ட் ஆஃப் கிங்டம்ன்றத மறந்துடாதீங்க அப்படின்றதான் கடைசியா சொல்றாரு. அதை போட்டுக்கோங்கப்பா எப்பயுமே அப்படின்னு சொல்றாரு. சோ பீஸ் தட் கம்ஸ் த்ரூ த கிங்டம் ஆஃப் காட், த்ரூ பவர் அண்ட் அத்தாரிட்டி, பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த், அதை பத்தி சொல்லுது அது. சோ அதான் இப்படி அப்படி ஒருத்தவங்க ஒன்னொன்னு புரிஞ்சு வச்சுக்கிறாங்க பாருங்க. ஆனா பாத்தீங்கன்னா மெய்யான சுவிசேஷத்துல இது சுவிசேஷம் அறிவிக்கிறது அது வேற. ஆனா இதுதான் அறிவிக்கிறதா, இதை போய் சொல்றதுதான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. ஆனா சுவிசேஷத்தை அனுபவிப்பது என்று ஒன்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக ரட்சிக்கிட்டனோ, சுவிசேஷத்தை அனுபவிப்பதற்காக ரட்சித்திருக்கிறார். அந்த அனுபவத்தின் ஊடாய் நீங்கள் அறிவிப்பீர்கள். அறிவிக்கிறது இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா பிரைமரியா எல்லாரும் அனுபவிக்கணும். எடுத்தோன்னே அறிவிக்க கூடாது, எடுத்தோன்னே அனுபவிக்கணும். சுவிசேஷத்தை அனுபவிக்கணும். குட் நியூஸ் என்னன்னே தெரியாது, நற்செய்தி அறிவிக்கிறோம் சொல்லிட்டு பாவம் போல பரிதாபம் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஒரு வகையில என்ன சொல்றேன் யோசிப்பேன். இப்ப இந்த தெருவுல ட்ராக்லாம் கொடுக்க முடியாம ஒரு வகையில நிறைய பிரச்சனைலாம் வருதுல, ஒரு வகையில நல்லதுதானே. ஏன்னா இவன் கொடுக்குறவனே எதுவும் அனுபவிக்கல. அவனே கடன்ல இருக்கான், பிரச்சனை இருக்கான், அது வந்து வெளியே வர்றது தெரியல. அது வருகையில சரியாருன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல.
அவங்க அப்படியே போயிட்டு இருக்காங்க சோதரம் சொல்லிட்டு. ஆனா அவங்க முன்னேறின பாடு இல்லை. சுவிசேஷம் அங்க ரீச்சே ஆகல. அவன் உள்ள இறங்கல இன்னும். சரியா? சோ அதனால இதுதான் முதல்ல சுவிசேஷத்தின் இது 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 இதுக்கு எதிர்த்து யாருமே பேச முடியாது. பைபிள் நீங்க எங்க போய் படிச்சு பார்த்தாலும் இது 2 தான் சுவிசேஷம். சுவிசேஷம் வேற விளக்கம் எங்கேயுமே கிடையாது. சுவிசேஷம்னா இதுதான் வேற எங்கேயுமே கிடையாது. இருக்கிறத நான் எடுத்து சொல்லிட்டேன். இவ்வளவுதான் இருக்கு. பைபிள் தவிர நான் சொன்ன மாதிரி வேற ஏதாவது யாராவது புது பைபிள் எழுதுனா ஏதாவது இருக்கும். சரி. சோ இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆகவே இந்த இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது முக்கியமானதாகுது. அது உலகத்தை சுதந்திரிப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்ப நான் இயர் ஆஃப் கோல்டன் இன்ஹெரிட்டன்ஸ் இந்த வருஷத்துக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அப்ப அதுல எதுங்க இன்ஹெரிட்டன்ஸ்? எதுனால இன்ஹெரிட்டன்ஸ் தான். பூமியை சுதந்திரிப்பான். உங்களுக்கு ஆண்டவர் எந்த ஏரியா கூட்டு போறாரோ, எதை உங்களுக்கு மனதில் கொடுக்குறாரோ, இந்த முதல் ஜோமன் ஆரம்பிங்க. ஜோமன் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆண்டவர் இந்த வருஷம் எதை சுதந்திரிக்கணும்னு? இல்லை ஒன்று பண்ணுங்க. ஏற்கனவே போன வருஷம் பெண்டிங் இருக்கிறத முதல் எழுதுங்க. அதை உட்காந்து ஒரு பேப்பர் எழுதி இதை முதல் சுதந்திரிக்கலாம். போன வருஷம் நான் ஜோமன் இட்டதை இன்னும் நான் இன்ஹெரிட் பண்ணல. அதான் எழுத ஆரம்பிங்க. எழுதி ஜோமன் ஆரம்பிங்க. இன்னும் எல்லாம் புதுசா ஆண்டுகிட்ட கேளுங்க. ஆண்டவர் எதை சுதந்திரிக்கணும். ஓகே. இப்ப நான் பேச போறது சுதந்திரத்தை பத்தி பேசல. இந்த சம்பவம் என்ன 13 நடந்தது வேகமா நம்ம பார்க்கலாம். சரி, அங்க என்ன நடந்துச்சுன்னா, கர்த்தர் இவங்களை போய் பார்த்துட்டு வர சொன்னார். சுத்தி பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னார். சோ 12 பேரை மோசே அனுப்புகிறார். யோசுவாவும் காலேபு தவிர இன்னும் 10 பேர் போறாங்க. போய் அந்த தேசத்தை சுத்தி பார்த்துட்டு வந்தாங்க. வந்தா உண்மையிலே வந்து நல்ல தேசம் தான் அப்படின்றத அவங்க கண் கூட பார்த்தாங்க. ஏன்னா திராட்சை கொலையா 2 பேர் தூக்கிட்டு வராங்க. அந்த அளவுக்கு வந்து இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எந்த நாட்டிலயும் அப்படி இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அப்படி அவ்வளவு பெரிய திராட்சை பழம் எங்க இருக்கான்னு தெரியல. சோ ஏதோ பலாப்பழத்தை தூக்கிட்டு வந்த கதையா இருக்கு. சில பெரிய பலாப்பழத்தெல்லாம் ஒரு ஆள் தூக்க முடியாது. 2 பேர் தூக்கிட்டு வந்தா நான் பார்த்துருக்கேன். ரொம்ப பெருசா இருக்கும் அதெல்லாம். ஆனா அது கூட அட்ஜஸ்ட் பண்ணி தூக்கிடலாம் நீங்களே. ஆனா இது வந்து பார்த்தா ஒரு திராட்சை கொலை அவ்வளவு பெருசா இருக்கு. யோசிச்சே பார்க்க முடியல எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். சோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான தேசம். ஆண்டவர் சொன்ன மாதிரி மலைகள் பள்ளத்தாக்கள் உள்ள தேசம் அதெல்லாம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, பாலும் தேனும் ஓடுது, பயங்கரமா இருக்கு, எந்த டவுட்டும் இல்லை சார், அதெல்லாம் கரெக்ட் தான் சார், மோசஸ் சார் நீங்க சொன்ன மாதிரி தான் சார் இருக்கு. ஆனா நீங்க சொல்லாத சில டீடைல்ஸ் அங்க இருக்கு. என்ன டீடைல்ஸ் அப்படின்னா, முதல்ல பில்டிங்ஸ் தான் ரொம்ப பெருசா இருக்கு. இப்ப நம்ம யுத்தத்துக்குன்னு போறோமா இல்லையா? சோ எப்படி நம்ம போய் இதெல்லாம் அடிக்கிறது? பில்டிங் பெருசா இருக்கு சார், ரொம்ப பேஸ்மெண்ட்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு, அஸ்திபாரம்லாம் பயங்கரமா இருக்கு. அவங்க இதெல்லாம் யோசிச்சு தான் போட்ட மாதிரி தெரியுது. இந்த சினாரியெல்லாம் யோசித்து பார்த்து இந்த மாதிரி யாராவது வந்தா யாரும் நம்மளை அசைச்சிடக்கூடாது, தலைமுறையா நாங்க நல்லா சேஃபா இருக்கணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி வச்ச மாதிரி தெரியுது சார். அதனால அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது, கிட்ட கூட போக முடியாது. பயங்கரமா இருக்கு. அப்புறம் இது பில்டிங்கை பத்தி, பில்டிங்கு செவரு வீடுகள்லாம் இப்படி இருக்கு. 2வது பிரச்சனை என்னன்னா, ராட்சதர் வேற பார்த்துட்டோம். பில்டிங்கே ராட்சத பில்டிங்கா இருக்கு. அதை தவிர லைவா நேரம் பார்த்துட்டோம், ராட்சதனை பார்த்துட்டோம். பார்த்துட்டு நாங்க பார்த்தா எங்க கண்ணுக்கு முன்னாடி எங்க கண் முன்னாடி அவங்கள வச்சு பார்த்தா கம்பேர் பண்ணி பார்த்தா நாங்க வீட்டுக்கிளி மாதிரி இருக்கும். அவங்க முன்னாடியும் அவங்க கண்ணிலையும் அப்படிதான் இருந்தோம். அது வெளிப்பாடுலாம் வருது, இப்போ என்னெல்லாமோ வருது. சில நேரம் இந்த பயத்தின் ஆவி பார்த்தீங்கன்னா, அதாவது விசுவாசமும் பயமும் நிறைய விசுவாச பிரசங்கர்கள் சொல்லியிருக்காங்க. விசுவாசமும் பயமும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரே மாதிரியான ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் சொல்லி. ஏன்னா விசுவாசம் ஒருத்தன் வந்து கற்பனை செய்ய வைக்கும். கர்த்தர் என்னெல்லாம் செய்ய முடியும் யோசித்து பார்க்க வைக்கும். கர்த்தரால செய்ய முடியும், 1000 வழி இருக்கு அவருக்கு, 10,000 கோடி வழிகள் இருக்கு, அவரால் செய்ய முடியும்னு ஒரு யோசிப்பான். விசுவாசிக்கிறவனும் அப்படி யோசிப்பான், பயப்படுறவனும் அப்படி யோசிப்பான். என்னெல்லாம் பிரச்சனை வரலாம்னு யோசிப்பான். இப்படிலாம் வந்தா இந்த மாதிரி ஆயிட்டா, அப்படி ஆயிட்டா, இப்படி ஆயிட்டா அப்படின்னு அவனும் யோசிப்பான். ஸோ ரெண்டுமே ஒரு இமேஜினேஷனை தூண்டக்கூடிய ஃபோர்ஸஸ் தான். ஆனா ஆப்போசிட் எண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஆனா ஒரே மாதிரியான சிமிலர் ஃபோர்ஸஸ் அட் ஆப்போசிட் எண்ட்ஸ். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா அது அந்த மாதிரி பயத்தின் ஆவிக்கு இதே செய்து அவனுக்குள்ள. அவன் சொல்றான், இந்த பாருங்க நாங்க அவங்க பாருங்க அப்படித்தானே இருந்திருப்போம்னு கூட சொல்லல, இருக்கிறோம்னே சொல்லிட்டான். நம்மளாவது ஒரு பெனிஃபிட் டவுட் கொடுப்போம், ஒரு வேலை அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன், அப்படித்தானே இருக்கும் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, உறுதியா சொல்றோம். 100% ஷுர் சார், அப்படிதான். நாங்க வந்து வெட்டுக்கிளி மாதிரி தான் இருந்தோம். சோ முதல்ல இந்த ராட்சதர்கள் இதெல்லாம் என்ன, இது மாதிரி காரியங்கள் என்னன்றதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராட்சதர்கள் இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் எப்படி நமக்கு வரும்னா, கர்த்தருடைய வாக்கு தத்தங்களுக்கு ஏற்ற, நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வாக்கு தத்தங்களுக்கு ஏற்ற சில காரியங்கள் உங்க லைஃப்ல வர்ற மாதிரி இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஓகே, சில வாய்ப்புகள் வர்ற மாதிரி தெரியும். பார்த்தா வந்து ஆமா இந்த மாதிரிதான் இருக்கே, கர்த்தர் சொன்னதுக்கு ஏத்த மாதிரி இருக்குதே. இப்ப உலகத்தை சுதந்திரிப்பான்னா அதுக்கு ஏத்த மாதிரி 1 வர மாதிரி தெரியும். ஆனா அதோட சேர்ந்து என்ன வரும்னா, இதெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா இதுல இத்தனை 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 இதுல வந்து இஷ்யூஸ் இருக்கு, இத்தனை இதுல வந்து பாயிண்ட்ஸ் இருக்கு, டு பி நோட்டட் இருக்கு. இதெல்லாம் சரியானாதான் அது வரும். அது வர வாய்ப்பு இருக்குங்க. ஆனா அது வரணும்னா இதெல்லாம் நடக்கணும்.
இத்தனை காரியங்கள் நடந்தாதான் அது வரும் அப்படின்னு வர ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் டீப்பா நீங்க வந்து அந்த பாயிண்ட்லயே நின்று சரி இல்ல பரவாயில்ல நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு ஜோம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த ஸ்டெப் எங்க போகும்னா அது ஏன் நடக்காதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். அது போக அப்படி ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்க மாதிரியே தெரியும். ஆமா அது இதெல்லாம் எதிரா இருக்குது ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. நம்முடைய ஆப்போனண்ட் வந்து ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை, கொஞ்சம் பயங்கரமான ஆள் தான் போல இருக்கு, பெரிய ஆள் தான் போல இருக்கு. சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. எனக்கும் முதவே தோணுச்சு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமானதுதான் தோணுச்சு. இருந்தாலும் சரி நம்ம ஏதோ ஜெபம் பண்றோம் விசுவாசத்துல இருக்கோம் அப்படின்னு நானும் நினைச்சேன். ஆனா இப்ப பார்த்தா அப்படிதான் தெரியுது. இப்படிதான் தாட்ஸ் வரும். இப்படிதான் இவங்களுக்கு வந்துச்சு. பாலை பார்த்தான், தேனு பார்த்தான், திராட்சை பழம் பார்த்தான், லேண்ட் எல்லாம் பார்த்தான். அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ஓகே நல்ல when Jerry says, when there are opportunity, there are also adversaries. Okay, when there are opportunity, there are also adversaries. There will be adversaries. There will be adversaries. In fact, God is taking us to the land of adversaries only. God is taking us to the land of adversaries only. See, I don't know who invented this idea. God's will அங்க எதிரியே இருக்க மாட்டாங்க. இது எந்த கிறுக்கு போய் சொன்னான்னு தெரியல எனக்கு. எவனும் சொல்லலையா இல்ல நம்மளா அப்படி நம்பிட்டு இருக்கோமா சபையிலன்னு தெரியல. நிறைய பேர் நம்புறாங்க. ஏன்னா ஒரு பிரச்சனை வந்த உடனே முதல் காரியம் மக்களுக்கு வர்றது இது கர்த்தருடைய சித்தம் இல்லாம இருக்குமோ, கர்த்தருடைய சித்தம் இல்லாம இருக்குமோ. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், விசுவாசத்துல ஒரு காரியத்தை நீங்க நிக்கிறீங்கன்னா தொடர்ந்து நில்லுங்க. ஓகே, ஒரு பாசிபிலிட்டி சொன்னேன், ஒரு வேளை அது கர்த்தருடைய சித்தமா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியால ஒரு 3 BHK வீட்டுக்காக ஜெபம் பண்றீங்க நீங்க. ஒரு வேளை அது கர்த்தருடைய சித்தமா இல்லைன்னா என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். ஒரு வேளை அந்த ஏரியா சித்தம் இல்ல, அந்த வீடு சித்தம் இல்லை, ஏதோ ஒண்ணு சித்தம் இல்லைங்களேன், அதை விட நல்லது ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கும். போதுமா? அதுக்காக நிக்கலாம்ல, தப்பு இல்லையில. சோ இது மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா விசுவாசிகளை வந்து பிசாசு எப்படி டிஸ்கரேஜ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, உண்மையான சின்சியர் விசுவாசிகள் நிறைய பேர் கூட அப்படி ஏமாத்தி வச்சிருக்காங்க. எதை வச்சுன்னா இது கர்த்தருடைய சித்தம் இல்ல போல, அதான் நடக்கல. இது என்ன இருந்தாலும் அந்த ஒரு சம்திங் இஸ் மிஸ்ஸிங் பிரதர், மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஏன்னா அப்போசிஷன் நல்லா கவனிங்க. எனக்கு நான் ரொம்ப நாள் இந்த இதுலயும் நானும் ஏமாந்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு ஆண்டு என்ன கேட்டாரு, உனக்கு இந்த கர்த்தர் சித்தம் இல்லைன்றது வந்து பிரச்சனையா இருக்கிறதுக்கு மட்டும் தானே தோணுதுன்னாரு. அப்பதான் எனக்கு தோணுச்சு, ஆமா ப்ராப்ளம் வந்தாதான் அந்த டவுட் வருது. ப்ராப்ளம் நம்ம ஜாப் பண்றோம், அது டக்கு டக்குன்னு மூவ் ஆயிட்டு இருந்தா கர்த்தருடைய சித்தமான டவுட்டே வர மாட்டேங்குது. சோ அப்ப இது யார்கிட்ட இருந்து வருது, யார்கிட்ட இருந்து வருது? ஓகே, இது பிசாசுல இருந்து வருது. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா நம்ம அப்படி நம்ப வைக்கிறான். ஆனா கர்த்தர் கூட்டிட்டு போறது ராட்சதன் இருக்க ஏரியாக்கு தான் கூட்டிட்டு போனாரு. அதான் சொல்லிட்டு இருக்கேன், பிளானே அதுதான். ஐயோ ராட்சதன் இருக்க ஏரியாவுக்கு போனா பிரச்சனை வருமே, ஆமா அதான் பிளானே. ஐயோ பிரச்சனை வந்தா என்னமோ ஆகுமே, அங்கதான் வித்தியாசம். பிரச்சனை வரும், ஓகே, எதிர்ப்பு வரும், போராட்டம் வரும். ஆனா அங்கதான் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார்ன்றதை நீங்க பார்க்க முடியும். ரொம்ப நாள் இடத்த பிரீச் பண்ணதான் கேட்டேன், யுத்தம் கத்தெழுதுன்றதுக்கு உங்களுக்கு மினிமம் என்ன வேணும்னு கேட்டேன். அதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கோ, அதை அறிஞ்சுக்கிறதுக்கோ, அதை அனுபவிக்கிறதுக்கோ, யுத்தம் கர்த்தருடையது, பேட்டில் பிலாங்ஸ் டு லார்ட் அப்படின்றத நீங்க அனுபவிக்கிறதுக்கு மினிமம் ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டேன். ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. நான் சொன்னேன் மினிமம் ரெக்குயர்மெண்ட் வார். யுத்தம் இருந்தா தான் யுத்தம் கர்த்தருடையதுன்னு தெரிஞ்சுப்பீங்க. யுத்தமே இல்லைன்னா ஏதோ கர்த்தர் வந்து நல்லா கேளுங்க, தாவீது சொல்றான், என் கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற தேவனாகிய கர்த்தாவே. நிறைய பேர் இதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ வேணாம், யுத்தமா, சமாதானம் இருந்து போயிடும். சமாதானமா இருந்தா நீங்கள் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இவன் சொன்னாங்க, ரொம்ப ஸ்டைலா சொல்லுவாங்க இந்த இஸ்ரேல் ஜனங்களே, நாங்க வனாந்தரத்திலேயே சுத்துறோம். வனாந்தரத்திலேயே சுத்துறதுன்றது வனாந்தரம் உங்களே ஆளுகை செஞ்சுட்டு இருக்கு, பரவாயில்லையா? பரவாயில்லன்னு சொல்றான். அதுதான் பிரச்சனையே. அங்க இன்னைக்கும் நிறைய பேர் அப்படி சொல்ல வச்சு பழக்கி இருக்காங்க. பரவாயில்ல பரவாயில்ல, எப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பல்ல கடிச்சிட்டு எப்படியோ அப்படியே ஓட்டிடலாம். நோ, பல்ல கடிச்சிட்டு ஓட்டுவது கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. இல்லையா, அங்க போனா ராட்சதன் இருக்கானே, கரெக்ட். அங்க போனா பிரச்சனை வருது, கரெக்ட், அங்கதான் அனுப்புறேன். ஆனா நான் உன்னோட வர்றேன். இவங்களுக்கு அந்த பாயிண்ட்ல இந்த இந்த ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, if given an option of fighting to inherit or staying in slavery, they would have chosen staying in slavery. That's the problem.
லிமிடெட் மீன்ஸ் வெங்காயம் வெள்ளைப்பூடு கொடுத்தான், கரெக்டா கொடுத்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அடிமையா வச்சிருந்தான். அது பரவாயில்லன்றாங்க இங்க இப்ப. ஏன்னா இங்க யுத்தம் இருக்கு. நாங்க எப்படி யுத்தத்துக்கு போறது? நாங்க எப்படி சண்டைக்கு போறது? பிரச்சனை அதெல்லாம் ராட்சஸ் எல்லாம் பார்க்க முடியாது பிரதர். நாங்க வந்து ஜெபத்தோட அப்படியே இந்த பக்கம் யோர்தானுக்கு இந்த பக்கமே இருந்துக்கிறோம். சௌத்திரம் சௌத்திரம் அப்படியே ஓடி பரம காணான்ல நுழைஞ்சிருவோன்றதான் அவங்க இருக்கு இவங்க பாயிண்ட். வேற சொல்றாங்க இல்ல பரம காணானுக்கு போறேன். இந்த குரூப் தான், ஒரே குரூப் தான். அங்க போறோம், இங்க இங்க ஒன்றும் இல்லை. ஏன்னா இங்க வந்து இந்த ப்ராஸ்பரிட்டி எனக்கு வேணாம், அது வேணாம், அது வேணாம் சொல்றவங்கலாம் எல்லாரையும் சொல்லல, நிறைய பேர் அதுக்கு ஜோம் பண்ணி கிடைக்காதவங்க தான். ஜோம் பண்ணாங்க கிடைக்கல, உடனே வந்து அதெல்லாம் வேணாம் எனக்கு அப்படின்ட்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஜோமனி கிடைக்கல, பிசாசு வந்து அவங்களுக்கு வந்து அது கிடைக்காதுன்னு அவங்க நம்ப வைக்கிறதுக்காக சூழ்நிலைகள் அப்படி செய்யலாம், அப்படி கொண்டு போடுறான். பிரச்சனைகள் ஏன் வருது, யுத்தங்கள் ஏன் வருது அப்படின்னு சொன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தர் வந்து சத்துருக்குடின் எல்லையை சுதந்திரிதான் அனுப்புறாரு. அது நம்மளுடையதான். கிறிஸ்துவுக்குள் நம்ம முதல் சொன்ன மாதிரி பூமியும் அது நிறைய உலகம் அது கொடிகளும் கர்த்தருடையது. சிருஷ்டிப்பின்படி அவருடையது, மீட்பின்படியும் அவருடையது. By creation and also by redemption. He created it, but Adam messed it up, so it went into wrong hands. By redemption, he paid his blood and bought the whole property. Whole property வாங்கிட்டாரு. Whole property வாங்கிட்டாருங்க. Whole property, whole earth belongs to him. Whole earth belongs to him and its fullness. அந்த கவர்மெண்ட்ஸ் அண்ட் பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டி இப்ப என்ன சொல்றாருன்னா, முழுசு என்னுடையது, நான் வந்து உன்னை அனுப்புறேன், ஏன் சார்பா போய் கலெக்ட் பண்ணிடுவான்னு சொல்றாரு. ஓகே, நீங்க இந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்கல்ல, அது வந்து என்னதுன்னா கலெக்ஷன் ஒர்க். எவ்ரி ரூபி யூ earn is money gained from the kingdom of darkness to the kingdom of Christ. Every rupee, this is a very important point. Every rupee you earn, or a dollar you earn, or a euro you earn, wherever you are, every rupee you earn, every dollar you earn, every penny you earn is money collected from the kingdom of darkness and put into the kingdom of God. இல்லைங்க, நான் எல்லா பணத்தையும் காணிக்கையெல்லாம் கொடுக்கல, என் அக்கௌண்ட்ல தான் இருக்கு. உங்க அக்கௌண்ட்ல இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க காணிக்கை கொடுத்தாதான் கர்த்தருடையது, நீங்களே கர்த்தருடையவர்கள், அப்ப உங்க பணம் கர்த்தருடைய பணம் தானே. இப்படிலாம் யோசித்து பாருங்க, பணம் சம்பாதிக்கணும் ஐடியா வரும். நிறைய பேர் ஏன் பணம் சம்பாதிக்க ஐடியா வரலன்னா, சம்பாதிக்கிறது அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து வேர்ல்ட்லி திங்ஸ் பிரதர், உலக பிரகாரமானது பிரதர். அப்படியே சொல்லிட்டே ஓட்ட வேண்டியதான். இன்னும் 2000 வருஷம் ஓட்டுவாங்க இது உலக பிரகாரமானது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சொல்றேன், இந்த குரூப் எல்லாம் யோர்தான் தாண்டாத குரூப். அது யோர்தான் தாண்டாம வனாந்தரத்தை சுத்துற குரூப் ஒண்ணு இருக்கு. இன்னொரு குரூப் இருக்கு, இதுதான் இந்த மீம்ஸ்ல போடுறாங்க இல்ல, கிட்ஸ் மென்னு லெஜெண்ட். இதான் லெஜெண்ட். இந்த லெஜெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எகிப்து குரூப். இது யோர்தான் இது கூட கிடையாது, மன்னா கூட கிடையாது. நாங்க எகிப்துல இருக்கோம், அங்கே இருக்கோம் சார், ரொம்ப நல்லா இருக்கும் சார், வெள்ளைப்பூடு வெங்காயம் கொடுப்பாங்க, நாங்க சாப்பிட்டு அங்கே உட்காந்துருக்கோம். அப்படி ஒரு கிறிஸ்தவ குரூப் இருக்குது இன்னைக்கு இருக்குது. இது குரூப் வந்து தேராது, முன்னேறாது. இதுங்கதான் இந்த வீடியோ போடுறதெல்லாம். செழிப்பை நாங்க ஒருத்தன் குரூப் பேர் வச்சிருக்கேன், ரோஸ்டிங் ப்ராஸ்பெரிட்டியா. நான் போடலாம்னு நினைச்சேன், கீழே போய் குரூப் அது இதை கமெண்ட்ல நரகத்துல போட்டு பிசாசு ரோஸ்ட் பண்ணிடுறான், உனைய இப்படிலாம் போடாத, கிறுக்குத்தனமா போட்டுட்டு இருக்கேன்னு. ஏன்னா வந்து இவங்கெல்லாம் அந்த எகிப்து குரூப், நாங்க எகிப்துலயே இருக்கோம், அங்கே இருந்துக்கிறோம். அங்க இந்த ப்ராஸ்பெரிட்டி செழிப்பு பேசுறவங்கலாம் வந்து ஒண்ணுமே பிரச்சனையே வராதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. ஜெரிசாவெல்லாம் கேட்டீங்கன்னா 100 மடங்கு எல்லாம் வரும் வித் பெர்சிக்யூஷன் சொல்லுவாரு. ஜெசி டூப்ளாண்டிஸ் வந்து பெர்சிக்யூஷன் அவங்களுக்கு எங்கெல்லாம் ஆச்சுன்னு லிஸ்டே கொடுப்பாரு. ஸோ அவங்கலாம் தெளிவாக தான் பேசுறாங்க. இவங்க எதையுமே கேட்கறது கிடையாது. இவங்க ஏதோ அவங்களாம் லாலா லேண்டை பத்தி பேசுறாங்க, ஒண்ணுமே இல்லாம அப்படியே ஜாலியா இருக்கணும். அப்படிலாம் யாரும் பிரசங்கம் பண்ணல. பைபிள்ல உபத்திரம் வரும், பிரச்சனை வரும்னு போட்டிருக்கு. ஆனா அது அதிசீக்கிரத்தில் நீங்களும் போட்டிருக்கு. நீங்க சொல்ற மாதிரி எப்படி இருந்துகிட்டே இருக்கும், சாகுற வரைக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்லாம் ஒன்றும் சொல்லல. சரியா? சாகுற வரைக்கும் பிரச்சனையே மாறல அப்படின்னா வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்காங்க. அப்படிதான் கர்த்தர் வச்சிருக்காருன்னு கிடையாது. கர்த்தர் அப்படிலாம் வைக்கல. சோ ஆகவே அவர்களுக்கு கானான் கொடுக்கப்பட்டது, நமக்கு பூமியே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ரோமர் 4:13 அதுபடிதான் நான் பேசிருக்கேன், லேட்டா ஜாயின் பண்ணுறதுக்காக சொல்றேன். ரோமர் 4:13 படி பூமியே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பூமியை சுதந்திரிக்க வேண்டும், விசுவாசத்தினால சுதந்திரிக்க வேண்டும். சோ ஒருத்தரையும் ஒரு துறையில ஆண்டவர் கொண்டு போறாரு, ஒரு இடத்துல கொண்டு போறாரு. ஊழியத்துல சில பேர் வைக்கிறாரு, சில பேரை தொழில்களை வைக்கிறாரு. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு, ஒரு வாஞ்சியை கொடுக்குறாரு. சோ இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த ராட்சதர்கள் யாருன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ராட்சதர்கள் இவங்க போய் பார்த்துட்டு சொன்னாங்க. அப்புறம் இந்த பட்டணங்கள் அரணிப்பாரு. இதெல்லாம் என்னன்னா strong foundation, earthly foundations which seem unshakable. என்ன
strong earthly realities that seem unshakable. இந்த ஃபீல்டு என்டரே பண்ண முடியாதுங்க. ஏன்னா அப்படி இருக்கு. எதிரி இருக்கான், அவனுக்கு ரொம்ப பெரிய குரூப் இருக்கானுங்க, அவனுக்கு நினைச்சா யாருனாலும் வாங்குவானுங்க, என்னனாலும் பண்ணுவானுங்க. பெருமைக்காக சொல்லல, பட் கர்த்தர் செய்ததை சொல்லணும், அதுக்காக சொல்றேன். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு வியாபாரம் தொடங்குவதற்கு ஒரு முயற்சி எடுத்தோம். அங்க பாத்தீங்கன்னா அது ஒரு அரசாங்கத்து கண்ட்ரோல் இருக்கிற இடம். இன்னொரு அரசாங்கத்துறை அந்த இடத்துக்குள்ள போய் ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆகி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் சண்டையாகி வெளியே வந்துட்டாங்க. ஸோ முதல்ல அவங்களதான் நாங்கள் அணுகணும். அணுகி உங்க மூலமா நாங்கள் போறோம். சார் எங்க நிலைமை இப்படி இருக்கு, எங்களை அவங்க மதிக்கவே மாட்டாங்க சார், நாங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, பிரச்சனை தான் வரும், எங்களால் போக முடியாது. நாங்க சரி ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணி பார்ப்போம்னு சொன்னோம். கர்த்தர் எங்களை அங்கே நுழைய வச்சிருக்கிறார், நாங்கள் அங்கதான் இருக்கோம். ஆனா இதை நான் நான் தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஆண்டவரே நான் இதெல்லாம் ஒரு பழைய சாட்சியா இருக்கு, இதையே சொல்லிட்டு இருக்கு, நான் விரும்பல, இன்னும் புதிய காரியங்கள் செய்யணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்றேன். இப்போ புது காரியங்கள் நம்ம அட்டம் பண்ணணும், அப்பதான் புதிய காரியங்கள் செய்ய முடியும். புது காரியம் அட்டம் பண்ணணும், முதல் புது காரியத்துக்காக ஜெபிக்கணும். சரியா? ஸோ ஒரு சாட்டிஸ்பாக்சனுக்குள்ள போயிடக்கூடாது. ஸோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்ட் பேட்டர்ன்ஸ், எஸ்டாப்ளிஷ்ட் சிஸ்டம்ஸ், எஸ்டாப்ளிஷ்ட் பீப்புள் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு பேட்டர்ன்ல இந்த காரியங்களை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அங்கதான் உங்களை கொண்டு போறேன் அப்படின்றாரு, அங்கதான் கொண்டு போறேன் அப்படின்ட்டு. சரியா? சோ ராட்சசன் இருக்கான், பிரச்சனை இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா அங்கதான் கொண்டு போறேன், அதுதான் பிளான். ஏன்னா அது பூமியில இருக்கா, அதான் ஒரே கொஸ்டின். இந்த மார்ஸ் ஜூபிட்டர் பத்தி எனக்கு தெரியாதுங்க, அதை பத்தி நான் இன்னும் ஸ்டடி பண்ணல, பைபிள் என்ன போட்டுருக்கலாம்னு தெரியல. ஆனா பூமியை பத்தி நல்லா ஸ்டடி பண்ணி வச்சிருக்கேன் பைபிள்ல இருந்து. அப்படித்தான் இருக்கு, பூமி கர்த்தருக்குரியது, நீதிமான்களுக்குரியது, நீதிமான்களே சுதந்திரம் அது. சோ ஆனா அங்கதான் சத்துரு இருக்கான், ஆனா ஏனாக்கியர் இருக்கான், எல்லாமே இருக்கான், அங்கதான் கொண்டு போறாரு. அதனால நீங்க இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு, இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? அப்படி சொல்லிட்டே இருந்தோம்னா நம்ம கர்த்தருக்கு விரோதமா கலகம் பண்றோம். நான் சொல்லல, அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்கு. எங்களால் சுதந்திரிக்க முடியாதுங்க, நாங்களாம் போக மாட்டோங்க அப்படி சொல்லிட்டே இருந்தோம்னா என்ன பண்றோமா? கர்த்தருக்கு விரோதமா கலகம் பண்றோம். சில பேர் நினைக்கிறீங்க, ஏங்க நாங்க என்ன போக மாட்டோம்னா சொல்றோம், எங்களால போக முடியலங்க, இருக்கிற பிரச்சனை அப்படி இருக்குங்க, நாங்க என்ன போய் இது விரட்டுறீங்க, புதுசா ஒன்று சேர்த்துறீங்க, கர்த்தருக்கு விரோதமா கலகம் பண்றீங்க. நல்லா கவனிங்க, நீங்க அப்போசிஷன் ஃபீல் பண்றீங்க, எதிர்ப்பை ஃபீல் பண்றீங்க அப்படின்றதே பிரச்சனை இல்லை. அது உங்களை சோர்வுக்குள்ளாக்குது அப்படின்றதே பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஒரு பயம் வருது, கவலை வருதுன்றதே பிரச்சனை கிடையாது. நீங்க அது கூட அக்ரி பண்றீங்களா இல்லையான்றதான் பிரச்சனை. அது வரைக்கும் நோ ப்ராப்ளம். ஓகே, அது உங்களுக்கு ஒரு டவுட்டை கொடுக்கலாம், ஒரு பயத்தை போடலாம், கலக்கத்தை கொடுக்கலாம். ஆனா அது உங்களை கன்வின்ஸ் பண்ணிருதா, நீங்க அதோட அக்ரி ஆயிருந்தீங்களான்றதான் முக்கியமான கொஸ்டின். திரும்ப சொல்றேன், ஒரு ப்ராப்ளம் வருது, இந்த மாதிரி வாக்குத்தத்தம் இருக்கு, ஆனா சேலஞ்ச் பயங்கரமா இருக்கு, நினைச்சு பார்க்க முடியாததா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்குன்றது உங்களை கன்வின்ஸ் பண்ணி இது இது நோ என்ட்ரின்னு உங்களை நம்ப வச்சிருச்சா, அந்த இடத்துக்கு போயிட்டீங்களா, அது அங்கதான் பிரச்சனை வருது. நீங்க நோ என்ட்ரி நம்பிட்டீங்கன்னா இங்க போகவே முடியாது, இது அவ்வளவுதான் கான் கேஸ் நம்பிட்டீங்கன்னா நீங்க அடுத்த அவிசுவாசம் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த பாயிண்ட்லாம் கர்த்தருக்கு கலகம் பண்ற அந்த ஜோனுக்குள்ள நீங்க நுழையிறீங்க. சரியா? தப்பா எடுத்துக்காதீங்க, பழைய ஏற்பாடு மாதிரி பிரச்சனை இல்லை நமக்கு. கலகம் பண்ணோடனே அவர் ஆண்டவர் போக மாட்டேன் செத்து போன்னு சொல்லிட்டார், அந்த ரேஞ்சு நம்ம இல்லை. நம்ம ஆவியை பெற்றவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே தேவன் நம்ம இடத்துல நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து இன்னும் நமக்கு போதிக்க ட்ரை பண்ணுவாரு. ஆனா நம்ம இந்த மாதிரி நோ என்ட்ரி ஜோன்ல கதவு மூடிட்டு உட்காந்துட்டோம்னா நம்ம டிலே பண்றோம் ப்ராசஸ், அதுதான் விஷயம். சரியா? சரி. சோ முதல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம், இப்பவே தீர்மானம் எடுக்கலாம். 1000 பிரச்சனை இருக்கு, ஆமா 1000 காரியம் எதிராக தான் இருக்கு எனக்கு வாக்குத்தத்துக்கு, ஆனா ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், அதை நான் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. I'm not going to accept that. சிலது கைவிட்டு போன மாதிரி தெரியுது, I'm not going to accept that. I am not going to agree with that. That is the first step. இது பண்ண முடியுமா? பிசாசு நம்மளை எப்படி வச்சிடறான்னா, பொய் சொல்லிடுது, அப்படியே ஒரு மாதிரி இமோஷனலா அப்படி இப்படி வச்சு அடைச்சு எப்படி வச்சிடறான்னா, நம்மளால சிலது நம்ம நம்பவே முடியாதுன்றது வந்துடும். இதெல்லாம் நம்ப முடியாது, நம்மள அப்படிலாம் கிடையாது, நம்ப முடியும். சோ முதல்ல ஒரு தீர்மானம் எடுக்கலாம். இவ்வளவு நாள் சில நீங்க முன்னாடி நம்பின நபரா இருக்கலாம், அப்புறம் சில சூழ்நிலைகளால பிரச்சனைகளால நம்பிக்கை இழந்தவர்களா இருக்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாம். என்ன தீர்மானம்னா, ஐ எம் நாட் கோயிங் டு stop because there are doubts and seemingly impossible odds.
நான் அங்க நிக்க போறது இல்லை, இங்க நின்றுட்டு அவ்வளவுதான் இது முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல மாட்டேன். என் வாயால அந்த வார்த்தை என் வாயில இருந்து வராது. நோ என்ட்ரி, இந்த ஏரியா நோ என்ட்ரி, இனிமேல் நுழைய முடியாது, இனிமேல் உள்ள போக முடியாது, நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அப்படி தோணுனா பரவாயில்ல, என் ஹார்ட்டே அப்படி கன்வின்ஸ் ஆன மாதிரி தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நான் அந்த 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 வாயால மட்டும் சொல்ல மாட்டேன், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அட்லீஸ்ட் வாயால சொல்ல மாட்டேன். நீங்க நினைக்கலாம், இல்ல பிரதர் நான் வாயால சொல்ல மாட்டேன்றேன், ஆனா இருதயத்தெல்லாம் அவிசுவாசம் இருக்கு, பரவாயில்ல, அதுக்கு நான் அடுத்து டீல் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், க்ளோஸ் யுவர் மவுத், டோன்ட் ஸ்பீக், அட்லீஸ்ட் டோன்ட் ஸ்பீக் எனிதிங், ஜஸ்ட் ஷட் யுவர் மவுத். ஓகே, if at all you want to speak, just speak the promise. However improbable உங்களுக்கு தோணுனாலும், இது நடக்கவே நடக்காது, இதெல்லாம் நடக்கவா போகுது, இந்த சொன்னல வானத்தை மதகுகளை உண்டாக்குனாலும் நடக்குமா, அப்படியே உங்களுக்கு தோணுனாலும் பரவாயில்ல, அதை மட்டும் பேசுங்க. கர்த்தர் கொடுப்பார், வாக்குப்பட்ட தேசத்துக்குள்ள கொண்டு போவார். தாவீது சொன்னது போல, ஜீவனுடைய தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். கர்த்தர் நல்லவர், யோபு சொன்ன மாதிரி தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இதோட எண்ட் ஆகல, இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ ரெண்டாவது ஸ்டெப், இன்னொரு டயக்னோசிஸ் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இப்போ என்னன்னா, உங்களுக்கு இப்ப தோணுது பாத்தீங்களா, நடக்கல, வராது, இதெல்லாம் என்ன தெரியுமா? தீஸ் ஆர் கால்குலேஷன்ஸ் ஆஃப் யுவர் மைண்ட் ஆர் ஆஃப் யுவர் ஹெட். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதெல்லாம் என்னது? கால்குலேஷன்ஸ் ஆஃப் யுவர் மைண்ட் ஆர் யுவர் ஹெட். உங்கள் மூளை அறிவிலே உங்களுக்கு வர்ற கணக்குகள், உங்க லாஜிக்கல் மைண்ட் சொல்லுவாங்க, அதுல வர்ற கணக்குகள். இப்படி இருந்தா இது நடக்கும், ஆனா இப்படிலாம் இல்லையே, அப்புறம் எப்படி நடக்கும், இது நடக்காது, ஆகவே இது இம்பாசிபிள், இதை ஒதுக்கி வச்சிருவோம். இந்த மாதிரி இருந்தாங்க, இந்த டைம்குள்ள இது நடந்திருக்கணும், இவ்வளவு டைம் ஆயிடுச்சு, இது இன்னும் நடக்கல, அப்படின்னா இங்க ஒண்ணும் நடக்காதுதான் போல இருக்கு, தேவையில்லாம இதை நம்பி நம்ம நம்பிக்கை இழக்க வேணாம், அதனால எக்ஸிட் ஆயிடுவோம். இப்படிப்பட்ட கால்குலேஷன்ஸ், இதெல்லாம் உங்கள் மண்டையோட சம்பந்தப்பட்டது. ஓகே, இந்த மண்டையில டவுட் வருது எல்லாருக்குமே வரும், இன்க்ளூடிங் இயேசுநாதருக்கே வரும். அவர் பூமியில இருந்தப்ப சொல்றேன், இப்ப இருக்கிறத சொல்லல, பூமியில இருந்தபோது அவருக்கும் என்ன பண்ணிருக்கும், மைண்ட்ல டவுட் வந்திருக்கும். Faith is not connected with your brain, faith is connected with your heart. விசுவாசம் என்பது உங்கள் மூளையோடு சம்பந்தப்பட்டது இல்ல, அது உங்கள் இருதயத்தோடு சம்பந்தப்பட்டது. See, there is a possibility where your head is filled with doubts and your heart is filled with faith. But many times we don't know to see what our heart is actually saying. We only look at what our head is saying. இது நம்ம ரொம்ப காமனா பழகி இருக்கிறோம். எதுக்கு பழகி இருக்கோம்னா, நம்ம ஹெட்ல இருந்து வர தாட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு, நம்ம ஹார்ட்ல ஃபெய்த் ரிசர்வ்ல இருக்கும், ஆனா அதை நம்ம கவனிக்காதபடி இதையே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு பழகி இருக்கிறோம். திரும்ப சொல்றேன், ஒரே நேரத்துல உங்கள் இருதயத்திலே விசுவாசமும் உங்கள் மனதிலே சந்தேகமும் இருக்க வாய்ப்புகள் அதிகம். நம்ம ஆனா மனதில் இருக்க சந்தேகத்தை தான் பெருசுபடுத்தி, நமக்கு சந்தேகம் தான் இருக்கு, விசுவாசமே இல்லை நிறைய நேரம் நினைச்சிட்டு நம்பிக்கையில வந்துடுறோம். பிசாசு அப்படிதான் நம்ம நம்ப வைக்க விரும்புறான். அவன் என்ன சொல்ல நம்மளை பார்த்து சொல்றான்னா, உனக்கு நம்பிக்கை இல்லை, உன்னால நம்பவும் இல்லை, விசுவாசமும் இல்லை, நீ அது ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணல, எதுக்கு இந்த பாத்திரம்லாம் போற, இதெல்லாம் விட்டுட்டு நீ நேச்சுரலா எல்லாரும் மாதிரி சுத்து, ஏதோ நடக்கிறது நடக்கட்டும், கர்த்தர் பார்த்து பாரு, நான் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சீரியஸ்னஸ் விட்டுரு, வாக்குத்தத்தத்தை பின்தொடரத்தை விட்டுரு. ஏன்னா உனக்குள்ள விசுவாசம் இல்லை, உனக்குள்ள விசுவாசம் வரலன்னு பொய் சொல்றான். விசுவாசம் இருதயத்துல இருக்கு, மண்டையில இல்ல. மைண்ட்ல அவன் தாட்ஸ் அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். See, one of the thoughts that devil uses for the believers is he tells them that they don't have faith. He tells them தாட்ஸ் வந்துட்டே இருக்கும், நமக்கு விசுவாசம் இல்லை, 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 விசுவாசம் இல்லைன்னா நம்மளால ஜெயிக்க முடியாது. அப்ப நம்ம இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி வீணா போச்சு, விசுவாசமே பில்ட் ஆகல. நோ 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 நோ. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற நபரா இருப்பீங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிற நபரா இருப்பீங்கன்னா, உங்களுக்கு இருதயத்துல விசுவாசம் இருக்கிறது, அடிச்சு சொல்றேன் இருக்குது. ஏன்னா the hearing of the word brings faith. வார்த்தை உள்ள தான் விசுவாசம் வந்திருக்கும், விசுவாசம் இருக்கு, விசுவாசம் காணா போல இருக்கு, ஆனா உங்க மைண்ட் ஓவர் க்ளவுட் ஆயிருக்கு நெகட்டிவ் தாட்ஸ்னால. அது பிளான்ட் அட்டாக் ஃப்ரம் த எனிமி. அவன் தான் திரும்ப 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 உங்களை ஆரோ உங்க மேல போட்டே இருக்கான், உனக்கு விசுவாசம் இல்லை, உனக்கு விசுவாசம் இல்லை, உனக்கு விசுவாசம் இல்லை. அவன் சொல்றது அப்படி தெரியாது, நமக்கே வந்துட்டு இருக்குமா இருக்கும், நமக்கு விசுவாசமே இல்லை, நமக்கு விசுவாசமே இல்லை, நமக்கு விசுவாசமே வர்றது வந்துட்டே இருக்கும். இட்ஸ் லை. அது எதுக்கு அது வருதுன்னா, அப்பதான் நீங்க அடுத்து பைபிள் திரும்ப படிக்க மாட்டீங்க, தொடர்ந்து வார்த்தையை தியானிக்க மாட்டீங்க. அதுக்காக செய்யணும். அப்படி ஏன் தியானிக்க மாட்டீங்க நினைப்பீங்க, நம்ம தியானிக்கிறோம், அப்படி ஒன்றும் பத்தலையே, போதுமான விசுவாசம் வரலையே, வந்துச்சு விசுவாசம் கொஞ்சம், ஆனா அப்படி ஒன்றும் பத்தலையே அப்படின்னு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்கள் விசுவாசம் இன்னும் உலகத்தை ஜெயிக்கிற அளவுக்கு வராம இருக்கலாம், ஐ அக்ரி. ஆனால் விசுவாசமே இல்லைன்னு கிடையாது, வந்துட்டு இருக்கு. பிரியாணி பண்றது பார்த்துருக்கீங்களா? பிரியாணி பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மசாலாலாம் போட்டுட்டு சட்டியில் அண்டால பண்ணும்போது, இந்த வீடியோ நிறைய வருது யூடியூப்ல, கடைசியில் அந்த அரிசியை போடுவாங்க.
லைட்டாக இப்போ கொஞ்சம் வேக வச்ச அரிசி அப்படிதான் நிறைய பேர் பண்ணுறாங்க. சோப் போட்டு அது அப்படியே அது வெந்து அப்படி கொஞ்சம் அந்த தம் கட்டி அதெல்லாம் வருது. ஸோ அந்த தம் கட்டி முடிச்சோடனே அது நீங்கள் பிரியாணி எடுத்து பண்ணிடலாம், சர்வ் பண்ணிடலாம். ஆனால் அந்த தம் கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்னும் பிரியாணி சர்வ் பண்ண முடியாது கரெக்டாக. ஏன்னா அது கொஞ்சம் அப்படியே அரிசியோட கலந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்காக சட்டியில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. எவனாவது என்ன ரெடி ஆகலைன்னு சொல்லிட்டு அப்படியே சட்டியோட கொட்டிட்டு போயிடுவானா அந்த பாயிண்ட்ல? கொட்ட மாட்டான். ஆனா பிசாசு நம்மளதான் அப்படி நம்மள அந்த மாதிரி பண்ண வைக்கிறான். நம்ம கொட்டுறது இல்லை, நான் கொட்டுட்டோன்னு வேற நினைச்சிட்டு இருக்கோம் நிறைய பேர். விசுவாசமே இல்லைங்க, விசுவாசமே இல்லைங்க. நோ, யுவர் ஹார்ட் இஸ் ஹேவிங் ஃபெய்த் and it is growing and you continue with the word, it will grow further. Your faith will grow to a point where it will reach out your head and remove all the doubts and throw them into the sea. அந்த பாயிண்ட்ல தான் உங்கள் விசுவாசம் இருதயத்தில் அப்படி நிரம்பி உங்கள் இருதயம் விசுவாச இருதயம் மாதிரி, அதாவது உங்க மைண்டே சேர்த்து கண்ட்ரோல் பண்ண வைக்குது. அந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஈஸ் அவுட் ஆகும். அது வரைக்கும் there will be struggle and tension and pressure between the unbelief in your head and faith in your heart. Okay, in a way இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, it's not even true unbelief, it is some kind of what is that, அது ஒரு வேர்ட் இருக்கு, illusion மாதிரி சொல்லலாம். It's like an illusion of unbelief. ஓகே, உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? See, ஏன் அந்த illusion of unbelief பிசாசு யூஸ் பண்றான்னா, to deter you from continuing in the word. ஓகே, அதோட ரிசல்ட்ஸ் கொண்டு வந்து காட்டுறான். ஒன்னும் நடக்கல. அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் ஒண்ணு நடக்கலாம், ஒருவேளை இன்னும் போதுமான விசுவாசம் வரலன்றது இருக்கலாம். You need to grow in faith இருக்கலாம். That is always there. But faith இல்ல, நீங்க பண்ணதெல்லாம் வேஸ்ட்ன்றது wrong conclusion. But he wants you to take that conclusion. நீ பண்ணதெல்லாம் தப்பு போல இருக்கு, முதல்ல திரும்ப ஆரம்பிக்கணும் போல, அதனால நீ விட்டுரு, பேசாம இதெல்லாம் பண்ணாத, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு பண்ணி என்ன பண்ண, என்ன கிளிச்ச, விட்டுரு. These are negative thoughts, demonic thoughts. சோ அதனால பாத்தீங்கன்னா யோசுவா காலேபுக்கு இந்த 10 பேருக்கு ஒரே வித்தியாசம் தாங்க. யோசுவா காலேபு அவன் மூளையை கழட்டி வச்சுட்டான் ஓரமா. அது ரொம்ப போட்டு யோசிக்கிறது. இருதயத்துல விசுவாசம் இருந்துச்சு. கர்த்தர் என்னைக்கோ கேட்ட வார்த்தை, மோசே பேசின வார்த்தையை கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே படிச்சிருக்காங்க. யோசுவாலாம் படிச்சிருக்கான், ஆசிரியர் போட இருந்திருக்கான், நியாயப்பிரமாணத்தை படிச்சிருக்கான், மோசையோட டீச்சிங்ஸ் உட்காந்து படிச்சிருக்கான், மோசே சொன்னதை கேட்டிருக்கான், காலேபுக்கு கேட்டிருக்கான், மோசையோட பிரசங்கத்தெல்லாம் கண்டிப்பா கேட்டிருக்கான். ஸோ அவங்களாம் கேட்டு மேபி ஆபிரகாம் யாக்கோபு ஸ்டோரிலாம் அவங்க ஈசாக்கு ஸ்டோரிலாம் அவங்க படிச்சிருக்கலாம். படிச்சு அவங்களுக்குள்ள விசுவாசம் இருந்ததுல அவங்க அதை மட்டும் தான் கவனிச்சுக்கிட்டாங்களே தவிர எதை கவனிக்கல. தலையில அந்த டவுட் என்ன பண்ணல, கவனிக்கல. ஸோ இது செகண்ட் தீர்மானம். முதல் தீர்மானம் என்ன சொன்னேன், நான் நெகட்டிவா பேச மாட்டேன், நான் விசுவாசத்தை தான் பேச போறேன், ஆக்கத்தை தான் பேச போறேன், முதல் தீர்மானம். ரெண்டாவது தீர்மானம் என்ன அப்படின்னா, எக்காரணம் கொண்டு என்னன்னாலும் சரி, எவ்வளவு தவறுனாலும் சரி, நான் வந்து என்னுடைய கர்த்தர் பேசின வார்த்தைகள் மூலமா எனக்கு இருக்கிற விசுவாசத்தை நான் பார்க்க போறேன். இன்னும் கர்த்தர் பேசுறத கேட்க போறேனே தவிர என் மைண்ட்ல வர டவுட்டுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். I'm not going to give importance to the doubts in my head. ஓகே, மனதிலே தோன்றுகிற சந்தேகங்களை முக்கியத்துவம் கொடுக்க போறதில்லை. எஸ்பெஷலி அது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஏரியால இருக்குன்னா டெஃபினட்டா நான் தொட மாட்டேன். இது நாம் எடுக்க வேண்டிய 2வது தீர்மானம். ஓகே, மூணாவது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த விசுவாசத்தை கொடுத்தது கர்த்தருடைய வார்த்தை. நான் என்ன பண்ண போறேன், இன்னும் அதுக்குள்ள ஆழமா போறேன். பிசாசு சொல்றேன் ஒண்ணுமே எனக்கு பரவாயில்ல, நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இன்னும் போறேன். I'm going to ignore these thoughts and go deep into the word. Go deep into the word. இன்னும் நான் போறேன். இன்னொன்னு எனக்கு தாவீது சொல்ற போல அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் நம்முடைய வார்த்தை தியானிக்கிறேன். தாவீது சொன்ன போல கர்த்தருடைய வார்த்தை தியானிக்க போறேன். எந்த வார்த்தை? ஆசீர்வாதத்தின் வார்த்தை. நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா, சுவிசேஷம் 2 இருக்கு, ஆசீர்வாதம், ராஜ்யம். இந்த வார்த்தை குறிப்பா வாக்கு தத்தங்கள். ஆசீர்வாதம்னா வாக்கு தத்தமும் வருது, கரெக்டா? சோ வாக்கு தத்தங்கள், இதை நான் உட்காந்து தியானிக்க போறேன், மறுபடியும் வாசிக்க போறேன். யோபு 42 நான் எடுத்து வாசிக்க போறேன். ஏன்னா கர்த்தர் எப்படி மாற்றுறாருன்றது இருக்கு. அதுக்கப்புறம் நான் கர்த்தருடைய மகிமையை தியானிக்க போகிறேன். கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை தியானிக்க போகிறேன். பைபிள்ல இருந்து அவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்களை எடுத்து வாசிக்க போறேன். ஈஸியா சொல்றேன், கர்த்தருடைய மகிமையை தியானிக்கிறதுக்கு சில பேசேஜ் இருக்கு. எக்ஸோடஸ் 15, மிரியாம் பாடின பாட்டு, அப்புறம் ஜட்ஜஸ் 5, தெபோராலும்
பாராக்கும் பாடின பாட்டு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா சங்கீதம் 136. இதெல்லாம் நீங்க மறுபடியும் அப்படியே ஸ்லோவா படிச்சு தியானிச்சீங்கன்னா கர்த்தருடைய மகத்துவத்தை நீங்க தியானிச்சுட்டு இருக்கீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் இப்ப. ஏன்னா இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே அவர் சேரேன்னு சொன்னது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வாக்குத்தத்துக்கு நீங்க உங்களை தயார் தான் படுத்த முடியுமே தவிர, இதை போன வாரம் நான் சொல்லணும், போன மெசேஜ்ல சொல்ல முடியல டைம்ல. வாக்குத்தத்தங்களுக்கு நம்மளை தயார் தான் படுத்த முடியுமே தவிர நம்ம நிறைவேற்ற முடியாது. நிறைவேற்றுறது அவர் தான். இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்க நடுவே அற்புதம் செய்வார். பரிசுத்தப்படுத்திக் கொள்றது யாருடைய வேலை? நம்முடைய வேலை. அற்புதம் செய்யறது யார் வேலை? கர்த்தருடைய வேலை. சோ இப்ப பரிசுத்தப்படுத்துறதுலாம் இதெல்லாம் வருது. இப்ப நான் 3 பாயிண்ட் சொன்னேன் பாத்தீங்களா? பரிசுத்தப்படுத்துறதுன்னா பாவம் செய்யாம இருக்கிறது மட்டும் கிடையாது. அதெல்லாம் நிறைய பேர் சிறு பிள்ளை முதற்கொண்டே நல்லா செய்யறாங்க. எந்த பாவமும் செய்யறது கிடையாது. ரொம்ப நீட்டா இருக்காங்க. பாவம்னாலே கூட போக மாட்டாங்க. ஐயோ எதுக்குங்க தேவையில்லாம ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத எதுக்கு அவரை நான் வருத்தப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு விலகி போயிடுறாங்க. ரொம்ப நல்லது, சந்தோஷம். ஆனா பரிசுத்தமாகுதுன்னா அது கிடையாது. விசுவாசம் வராத யாவும் பாவம் மேற்பட்டிருக்கு. அப்ப பாவத்துக்கு எதிர் ஆப்போசிட் வந்து விசுவாசம். அப்ப விசுவாசத்துல நம்ம வளரதான் பரிசுத்தமாகிறோம், வேறு பிரிக்கப்பட்டவர்களாகிறோம். உலகத்துக்கு நமக்கு வித்தியாசம் என்ன? அவர்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை, நாம் விசுவாசிக்கிறோம். நாம் ரொம்ப யோக்கியமானவங்களால நாம் நீதிமானாகப்படல, விசுவாசத்தால் நீதிமானாகப்பட்டிருக்கிறோம். அதுதான் வித்தியாசம். அப்ப நம்ம இன்னும் பரிசுத்தமாகறோம். என்ன அர்த்தம்? இன்னும் விசுவாசம் வளருது. புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரை 100க்கு 100 அதுதான். பழைய ஏற்பாடே அதுதான் சொல்றாரு பவுல் எழுதுறாரு. பட் புதிய ஏற்பாடுல கிளியராவே இருக்கு. விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி, அதுதான் நம்ம விரும்புறது, அதை தான் நாடுகிறோம், அதை தான் பெற்றுக் கொள்கிறோம். ஆகவே நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போகணும். வெறி பிடிச்ச மாதிரி உட்காந்து படிக்கணும், போகணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் அப்படி ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாங்க, உங்களுடைய வார்த்தையை விட்டு விலகாதபடி, வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதபடி. ஆண்டவர் சொல்றாருல, வலதுபுறம் இடதுபுறம் சாயாது. நான் என்னன்னு யோசித்தேன், வலதுபுறம் இடதுபுறம் சாயறது என்னதுன்னு யோசித்தேன். எனக்கு ஒரு விளக்கம் வந்தது. இதுக்கு இன்னும் பைபிள் இருந்துலாம் நான் உங்களுக்கு காட்டல, இன்னும் எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு விளக்கம் வந்தது. ரைட் அண்ட் லெஃப்ட். ரைட்னா யாருன்னா ஒரு குரூப் இருக்காங்க. they do seemingly do all the right things but still they are wrong. லெஃப்ட்னா யாருன்னா they do wrong things and they are in wrong. சொல்லி ராங் திங்ஸ் பண்ணி ராங்ல இருக்கேன், ஓகே அவன் பாவத்தை இருக்கிறேன், அசுத்தமா இருக்கிறேன், அவனை விட்டுருவோம். இவன் யாரு? டூயிங் ரைட் திங்ஸ் பட் ஸ்டில் ராங் அப்படின்னா இவன் என்ன? இந்த ரிலீஜியஸ் க்ரௌடு. இவன் என்னன்னா வந்து இந்த பாவம் செய்யாமல் லிஸ்டோட சுத்துவான் போட்டான். நாங்க இந்த பாவம்லாம் செய்யறதே இல்லைன்னா அதோட போதும்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்கான். அவன் செய்யறான் ரைட் திங் தான், தப்பானது செய்யல, ஆனா அது பத்தாது. ஓகே, ஆகவே நாம் வலதுபுறமும் சாயறதில்ல, இடதுபுறமும் சாயறதில்ல. நாம் விசுவாசத்தின் வழியிலே நடுவில் போறோம். விசுவாசத்தின் வழி எப்படி இருக்கு? கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நம்புகிறது, இன்னும் அதுக்குள்ள போகுது. கர்த்தருடைய மகத்துவத்தை நம்புகிறது, கர்த்தருடைய மேன்மையை நம்புகிறது. ஏனென்றால் அவர் தான் செய்கிறார். யோசுவா காலையில அதை தான் சொன்னாங்க. அவன் சொன்னா, எப்ப நம்ம சுதந்திரிக்கலாம்ப்பா. ஏன் சுதந்திரிக்கலாம்னா கர்த்தர் செய்வார். நான் செய்யறேன்னு நினைச்சா நானும் உன்னை மாதிரி அழுதுட்டு இருப்பேன். நான் எப்படி செய்ய போறேன்? நான் எப்படி இதெல்லாம் சுதந்திரிக்க முடியும்? அப்படி நானும் அழுகணும். கரெக்ட் தான். ஆனா கர்த்தர் செய்யறேன்னு சொன்னாரு, நீங்க சரியா கவனிக்கலன்றான். நீ சரியா கவனிக்கல. ஏன்னா வந்து அவர் செய்வேன்னு சொல்லியிருக்காரு, நீ செய்யணும்னு அவர் சொல்லல. நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக்கோன்னு தான் சொல்லியிருக்காரு. உபாகம் 9 1-3 வாசிங்க. உபாகம் 9 1-3. இருக்காங்களா யாராவது? இஸ்ரவேலே கேள், நீ இப்பொழுது யோர்தானை கடந்து முன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்தை எலாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து ஏனாக்கின் புத்திரராகிய பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜனங்களை துரத்திவிடப் போகிறாய். இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனாக் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய். தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியை போல அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். இந்த பேசேஜ்ல ஆண்டவர் வந்து இஸ்ரவேலை பார்த்து நீ அவர்களை துரத்த வேண்டும் சொன்னாரா, நீ அவர்களை துரத்துவாயின்னு சொன்னாரா? திஸ் இஸ் டியூட்ரானமி 9:1-3. சரி, ரெஃபரன்ஸ் கேட்டாங்க. டியூட்ரானமி 9 உபாகம் 9 1-3. கர்த்தர் வந்து நீ அவர்களை துரத்த வேண்டும்னு சொன்னாரா, நீ அவர்களை துரத்துவாயின்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? நீ அவர்களை துரத்துவாய்.
ஓகே. ஏன் துரத்துவாய்னா அவர் சொல்றாரு, கர்த்தர் துரத்த போறாராம். பட்சிக்கிற அக்கினியை போல அவர்கள் என்ன பண்ண போறாராம்? அழிக்க போறாராம். இப்ப அந்த அமெரிக்கால இப்ப எரிஞ்சிட்டு இருக்க லாஸ் ஏஞ்சலஸ்ல, கலிபோர்னியால எரிஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா நெருப்பு. அது எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்குல்ல. ஏன்னா நெருப்புக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியாது. ஓடிதான் போயிடுவாங்க. யாரும் அங்க இருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் பின்னாடி யோசுவா எப்படி ஜெயிச்சோன்றது பேசிட்டு இருக்காரு. யோசுவா 24 அதிகாரத்துல கடைசி அதிகாரத்துல அப்ப பேசும்போது சொல்றாரு, எப்பா நீங்க அந்த ராட்சதர்கள்லாம் ராஜாவெல்லாம் துரத்தி விட்டதெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி நடந்துச்சு? நம்ம ஒண்ணும் செய்யவே இல்லையே. என்ன நடந்துச்சு? கர்த்தர் அவன் கும்பா குளவிகளை அனுப்புனான்றாரு. இந்த சொல்லுவாங்க இது லிஸ்டே இல்லையா அந்த மாதிரி இருக்கு. இது எதிர்பார்க்கவே இல்லை. குளவி அனுப்பியிருக்காரு. எவனுக்கும் தெரியாது. எவனும் யோசித்து பார்க்கல. இந்த 10 பேருக்கு இதெல்லாம் யோசித்து பார்க்க முடியல. ஆனா யோசுவா காலம் யோசித்து பார்க்க முடிஞ்சது. அவங்க அப்பயே நினைச்சாங்க அவங்களுக்கு அது குளவின்னு தெரியாது. அவன் என்னமோ செய்வாருன்னு நினைச்சாங்க. என்னமோ செய்வாருங்க. விசுவாசம் அப்படிதான் இருக்கு. விசுவாசம் என்ன செய்வாரு எங்களுக்கு பெர்ஃபெக்டா தெரியும். கரெக்டா இப்படி செய்வாரு அப்படி செய்வார் அப்படிலாம் இல்லை. என்னமா செய்வார் ஆனா செய்வார். அவ்வளவு இருந்தா போதும். விசுவாசம் அந்த அளவுக்கு இருந்தா போதும். அதுக்கு மேல போனா டீடைல்ஸ். டெவில் இஸ் இன் தி டீடைல்ஸ். புரியுதா? ரொம்ப டீடைல்ஸ் யோசிக்க யூ ஆர் என்டரிங் இன்டு டெவில்ஸ் டெரிட்டரி. டீடைல் எல்லாம் தெரியாது. ஏன்னா அவர் செய்ய போறாரு. அவர் நீ குளவி அனுப்புவாரு, நாளைக்கு தேனி அனுப்புவாரு, நாளைக்கு கழிச்சு பாம்பு அனுப்புவாரு, எதனா அனுப்பிட்டு போறாரு. வெளிப்படுத்தல வந்து வெட்டுக்கிளி வச்சிருக்காரு. அது வந்து அப்புறம் குதிரை ஒண்ணு வச்சிருக்காரு. குதிரை வால் வந்து தேல் மாதிரி இருக்கும், கொட்டுமா. இதெல்லாம் வச்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. இன்னும் நிறைய ஸ்பீசிஸ் புதுசாலாம் வச்சிருக்காரு. சத்துருக்களை ராட்சதர்களை துரத்துறதுக்கு தான் இதெல்லாம் இருக்கு. வெளிப்படுத்தல வர வெட்டுக்கிளி உங்களுக்கு நீங்க பார்த்து பயப்படக்கூடாது. அது நம்மள ஒண்ணும் செய்யாது. அது வந்து முத்திரை இல்லாதவங்களுக்கு. உங்களுக்கு முத்திரை இருக்கா? தேவனோட முத்திரை உங்க மேல இருக்கா? அப்படி அது பயப்பட தேவை. இன்ஃபேக்ட் அது நீங்க யூஸ் பண்ணலாம். அது உங்களுடைய ஆர்மி. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றாரு, நான் அனுப்பின சேனையாகிய எந்த சேனை? வெட்டுக்கிளியை சொல்லிட்டு இருக்காரு. இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமா போகும்போது அவங்க சத்ருவா மாறிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு எதிராக அனுப்பினார் பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாடு நம்ம சத்ரு ஆறதே கிடையாது. நம்ம நண்பர்கள் ஆயிட்டோம், தேவனோட குடும்பம் ஆயிட்டோம், தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். நம்ம என்றென்றும் அவருடையவர்கள். அப்ப நமக்கு சத்துருக்கள் கர்த்தருடைய சத்துருக்கள். அப்ப அந்த சத்துருக்களுக்கு எதிராக அது பிரச்சனையோ அது மனுஷனோ எவனா இருந்தா எதா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு எதிராக தான் அந்த வெட்டுக்கிளிலாம் வச்சிருக்காரு. இனிமேட்டு பூமியில வர எக்கனாமிக் அப்பீவல்ஸ், எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து everything is going to uplift the believer. ஆல்ரெடி கோவிட் did that. கோவிட் வந்து நிறைய உண்மையான விசுவாசிகள், உண்மையாய் கர்த்தரை விசுவாசித்தவர்கள், கர்த்தரை மட்டுமே விசுவாசித்தவங்களை தூக்கி விட்டுருச்சு மேல. ஜெரி சாவல் சொன்னாரு, பெரிய டெஸ்ட் பண்ணி சொன்னாரு. ஆண்ட்ரூ ஓமாக் சொன்னாரு, எங்களுக்கு பெஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் இதுன்னு சொன்னாரு. ஆண்ட்ரூ ஓமாக் சொன்னாரு, ஜெரி சாவல் சொன்னாரு. ஸோ இன்னும் ஃபியூ இயர்ஸ்ல இதுதான் அவங்களுக்கு பெஸ்ட் இயரா உங்க மினிஸ்ட்ரியில ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ வந்து இதெல்லாம் திஸ் ஆர் சாம்பிள்ஸ். இது மாதிரி கொரோனா வரணும், இன்னும் HMP என்னமோ சொல்றாங்க, HMP வேணும் என்னமோ வந்துட்டு போகுது. ஆனா அதெல்லாம் அது வர இந்த மாதிரி இனிமேட்டு வர 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 பாத்தீங்கன்னா விசுவாசல நிக்கிறவங்களுக்கு அது ஏறுமுகமா இருக்கும். அவங்கள மேல கொண்டு போயிட்டு இருக்கும். அழிவின் தண்ணீர்கள் நோவாவின் காலத்தை எல்லாரையும் அழித்து போட்டது. நோவா மட்டும் ப்ரொமோட் பண்ணிடுச்சு. முன்னாடி ஒரு 500 ஏக்கர் ஐயா வச்சு தாராளமா சொல்றேன், 500 ஏக்கர் ஃபிளட்டுக்கு அப்புறம் பூமிக்கே சொந்தக்காரன் நோவா. எவ்வளவு பெரிய ப்ரொமோஷன். சோ அதனால வந்து நம்ம ஏன் இப்படி வருது அப்படிலாம் நினைக்க தேவையில்லை. கர்த்தர் கிரியை செய்கிறார். ஸோ இதை தான் நம்ம தியானிக்கணும். இப்போ உட்காந்து நம்ம வந்து நம்ம எப்படி செய்ய போறோம், நம்ம என்ன செய்ய போறோம். கர்த்தர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு செய்ய முடியும், அவர் எப்படிப்பட்டவர், அவர் ஏன் நம்முடைய தேவன், அவர் எனக்காக செய்யக்கூடியவர், என்னுடைய தேவன், அவர் எனக்கு செய்வார். இதெல்லாம் தியானிக்கணும் உட்காந்து. இதெல்லாம் தியானிச்சுட்டு இருக்க விட்டுட்டு அவன் எவ்வளவு பெரிய ஆளு, அவன் எவ்வளவு ஆள் வச்சிருக்கான், அவன்கிட்ட என்ன இருக்கு, அப்படிதான் இருக்கும். பார்க்க அப்படிதான் இருக்கும். ஆண்டவருக்கு வந்து தாவீது ஏன் பிடிச்சது, அவன் கோலியாத்தை தேடி போற ஒரு கேரக்டர் இருக்கான். அவன் வந்து தெரிஞ்சு போச்சு. அதாவது இவங்க இருக்கிற ஏரியாவுக்கு தான் ஆண்டவர் கூட்டு போறாரு, இவங்கள போட்டதுலதான் நம்ம ஜெயிக்க போறோம், இதுதான் பிளான் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் உட்காந்து எதுக்கு அவனை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். அவன் யாருன்னா, அவன் எப்படி வச்சிருக்கான்னா, அவன்கிட்ட என்ன இருக்குன்னா இருந்துட்டு போகுது. அதுதான் ரூட்டு. அதை தாண்டிதான் ஆசீர்வாதம் இருக்கு, அதை தாண்டிதான் வாக்குத்தத்தம் இருக்கு. பெரிய ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இஸ்ரேல் சேனல் கூட்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றாரு, மோவாப் எல்லையை தாண்டி போற ஒண்ணும் செய்யாத, அவன் சகோதரன் விட்டுருன்றாரு. அவன் உன்னை பார்த்து பயப்படுவான், அவனை போய் அடிச்சிடாதுன்றது. சரி, அடுத்து ஏதோ அவனும் உன்னை பார்த்து பயப்படுவான், அவனை ஃப்ரீயா விட்டுரு, அவன் பக்கம் போகாத. சரி போகாத.
அப்புறம் யாரும் இன்னொரு குரூப், அவங்களும் அம்மோன் புத்திரர், லோத்துடைய புத்திரர், மோவாப், அம்மோன், அப்புறம் வந்து ஏதோமுடைய ஏசாவுடைய பிள்ளைங்க சொல்றாரு, இவங்க உங்களை பார்த்து பயப்படுறாங்கடா, நீ வந்து இவங்க எல்லாம் ஒண்ணும் செய்யாது போயிரு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்து 2 பேர் வர்றாங்க. இவங்க எல்லாம் சாதாரண மனிதர்கள். அடுத்து வர்றவன் ராட்சசன் 2 பேருமே. ஒருத்தன் வந்து எமோரியரின் ராஜாவாகிய சீகோன், பாசான் ராஜாவாகிய ஓக். இவங்க 2 பேரும் ராட்சசன். இந்த ராட்சசன் உனக்கு எதிரா வருமா? அவனை விடாத அடிச்சு தள்ளி இருக்கிறார். சோ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இவன் சின்ன பையன்டா, உன்னை பார்த்து பயப்படுறான், நீ குற்று, இதை உனக்கு நான் கொடுக்க மாட்டேன், அந்த லேண்ட் அவனுக்கே வச்சுக்கிட்டோம், கொடுத்துட்டேன், வச்சுக்கிட்டோம், அவன் விட்டுரு, அது அவ்வளவு நல்ல லேண்ட் இல்ல, அவன்கிட்ட இருக்கட்டும். ஆனா இவனை விடாத, இவன் சூப்பர் பட்டணம், ஆனா இவன் உனக்கு எதிராக வருவான். பை த டைம் கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டாங்க. மோசே காலத்துல அது நடந்துச்சு. கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டாங்க. நல்ல வேலை பயப்படல. அவங்க கொஞ்சம் ஐயோ சீகோன் வரானா அப்படின்னு சொல்லல. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அந்த சீகோன்லாம் வராம எப்படி இருக்காரு ரூட் தான் இருக்கேன் சார், அப்படிதான் ஜெபம் பண்றோம். அந்த பாசான் ராஜா ஓக் இல்லாம அப்படி சுத்தி கித்தி போக முடியாதா? இந்த ஏதோம்லாம் அவன் சின்ன ஏரியா இதை எடுத்துக்கலாமா? இப்படிதான் இருக்கும். இதுதான் பிரச்சனை. we are not thinking giants, giant territory. We are thinking giants. Don't think giants, think giant territory. தாவீது வந்து கேட்டான், என்னங்க இப்ப என்ன பிரச்சனை? இந்த இவனை போட்டு தரலாம், அவ்வளவுதானே. போட்டு தர பிரச்சனை, அப்புறம் என்ன கிடைக்கும்? சில பேர் இந்த வேலைக்கெல்லாம் வரவங்க பேசுவாங்க, பெரிய வேலைன்னு சொல்லணும்னு, அதெல்லாம் விடுங்க சார், அதெல்லாம் பண்ணிடலாம், எவ்வளவு தருவீங்க அதை சொல்லுங்க. இது பெரிய வேலை, அதெல்லாம் நம்ம பண்ணிடுவோம், நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நமக்கு நல்லா பண்ண தெரியும். இது அந்த மாதிரி தாவீது சொல்றான், இவனை போட்டு தரலாம் சார், அது பெரிய பிரச்சனையே இல்லை, என்ன கிடைக்கும் அதை மட்டும் சொல்லுங்க, ரிவார்டு என்ன? See, he was looking at the giant reward, not the giants. Okay, same way, that's what we should also be doing. Don't look at the giant, look at the giant reward. எங்கெங்க அந்த giant reward இருக்கு? கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. சோ giant-ஐ பார்த்தே ஆச்சரியப்படக்கூடாது, அதுதான் ரூட். ஐ அண்டர்ஸ்டாண்ட், இது சொல்றதுக்கு ஈஸி, அந்த ஜெயண்ட் வரும்போது கஷ்டமா இருக்குது, புரியுது. ஆனா அது ஏன் எது வரைக்கும் கஷ்டமா இருக்கும்னா, கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லவர்களாகிற வரைக்கும் தான் கஷ்டமா இருக்கும். ஒன்ஸ் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உள்ள போய் அதோட நமக்கு பழக்கம் அதிகமாயிடுச்சு, நீதியின் வசனத்திலே பழக்கப்பட்டவர்களாய் மாறிவிட்டோம் என்று சொன்னால், நாம் வந்து டஃப் டார்கெட்ஸ் தான் நோக்கி போவோம். கழுகு வந்து ஒருபோதும் வந்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு வந்து புழு எடுத்து கொடுக்காது, பாம்பை கொண்டு கொடுக்கும். ஏன்னா வந்து அதுக்கான எக்யூப்மெண்ட் இருக்கு. ஒரு சீரீஸ் மாதிரி பேச நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது ஒரு டைட்டில் என்னன்னா, the grandest state of the art technology called the spirit man. ஆகச்சிறந்த தொழில்நுட்பமாகிய ஆவி மனிதன், அதுதான் தலைப்பு. அந்த மாதிரி பேசலான்னு இருக்கேன். ஏன்னா ஸ்பிரிட் மேன் பத்தி அதை பத்தி ஜஸ்ட் மெடிடேட்டிங் வந்தாங்க. ஏன்னா யோசிச்சு பார்த்தா, ஃபைனஸ்ட் ஆஃப் காட்ஸ் கிரியேஷன் இஸ் த ஸ்பிரிட் மேன். அண்ட் born again பீப்புளுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் அது. நமக்கு தேவன் கொடுத்து தம்முடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். ஸ்பிரிட் மேன், you have a spirit man inside of you. You are a spirit being primarily. So அதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தாவீது பார்த்த மாதிரி தான் பேசுவீங்க. நம்ம அதுக்குள்ளே போகாததான் பிரச்சனை. இப்ப அதுக்குதான் இதை சொல்லிட்டு இருக்கேன். இப்ப கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள ஒரு மனுஷன் போக கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ள இறங்க அவனுடைய ஆவி மனிதன் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போறான். ஆவி மனிதன் எக்ஸ்பேண்ட் ஆக கார்னல் மேனுக்கு இடமே இல்லை. மாம்சமான மனிதன் குறைஞ்சிட்டே போய் அழிஞ்சே போயிடுவான். ஆவி மனிதன் மட்டுமே இருப்பான். இப்படிதான் இதுதான் மனம் புதிதாகிறதா இதுதான். The spirit man inside of you begins to expand and expand and expand, get bigger and bigger and bigger. Spirit man என்ன இருக்கு? Spirit of love, power and sound mind. தேவ அன்பினால் நிரப்பப்பட்ட மனிதன், தேவ பலத்தினால் நிரப்பப்பட்டவன், தேவ ஞானத்தினால் நிரப்பப்பட்டவன், தேவனுடைய கரம் அவன் மேல் இருக்கிறது. அந்த தேவ ஆவி மனிதன் உங்களுக்குள் இருக்கிறான். நீங்க முழுமையும் அந்த ஆவி மனிதன் உங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமா இருக்கிறது. சோ அதுக்கு தான் கர்த்தருடைய யோசுவாட்ட சொன்னாரு, பிராமிஸ் லேண்டுக்குள்ள அப்ப லீட் பண்ண போறான். மோசஸ் இறந்துட்டாரு, இவங்க டைம் வந்துருச்சு. இப்ப சொன்னாரு, நியாயப்பிரமாண புத்தகம் வாய் விட்டு பிரியாது இருப்பதாக. ஏன்னா அவனுக்கு அது மட்டும் தான் இருந்தது. கொடுத்தாரு 5 புக்கு, வச்சுக்கோ, இதை படிச்சுக்கிட்டே இரு, திரும்ப படிச்சுட்டே, திரும்ப வாயிலிருந்து பேசிக்கிட்டே இரு. அவன் பேசிக்கிட்டே இருந்தான். அவன் காரியம் எல்லாமே வாய்த்தது. அந்த ஒரு இடத்துல மட்டும் ஆயில மட்டும் தோத்து போனாங்க. அது என்ன, அவங்க தேவனுடைய ஆலோசனை நாடாம அவங்க மனுஷ கணக்கில் போயிட்டாங்க. அதனால அவங்க அங்க பிரச்சனையாச்சு. அது ஆகான் வேற பிரச்சனை பண்ணிவிட்டான். அதனால ஆகானால இவங்களுக்கு சேர்ந்து அடிவாங்க. ஆனா அதை தவிர மற்ற காரியங்கள்லாம் தானியேல் 6:28 வர மாதிரி, தானியேல் காரியம் ஜெயமா இருந்தது மாதிரி யோசுவாவின் காரியம் ஜெயமா இருந்தது. ஏன்? கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டே இருந்தான்.
ஓகே, ஸோ 3 காரியங்கள், திரும்ப 3 ரிப்பீட் பண்றேன். 3 காரியம் ரிமைண்டர்ஸ். நம்பர் 1, எவ்வளவு நெகட்டிவா இருந்தாலும் சரி, இது அவ்வளவுதான், இது வராது என்பதை பேச வேண்டாம். ஒருவேளை தெரியாம ஒரு டைம் பேசிட்டீங்க, ஏதோ டென்ஷன் பேசிங்கன்னா பரவாயில்ல, தேவனோட மன்னிப்பு, ஆண்டோட மன்னிப்பு கேட்கிறேன். அவிசுவாசம் பேசுனதுக்கு மன்னியும், அவிசுவாசமாகிய பாவத்தை உடைய ரத்தத்தினால நீக்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தை பேச ஆரம்பிச்சிருங்க. அப்படி ஒருவேளை பேச முடியலன்னா வாயை முடிட்டு கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டுருங்க. யோபு சொன்னது மாதிரி கூட தேவரீர் சகலத்தையும் செய்வல்லவர் செய்யறது வரைபடம் சொல்லிட்டுருங்க. ஆனா எக்காரணம் கொண்டோ இது இனிமேல் நடக்காது, இது இனிமேல் தேராது, இது முடியவே முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. நம்பர் 1. நம்பர் 2, 2வது காரியம் என்ன சொன்னேன், உங்கள் இருதயத்துல எவ்வளவு, உங்கள் மனதுல எவ்வளவு டவுட் இருந்தாலும் சரி, அதுல போக்கஸ் பண்ணாம இருதயத்துல இருக்கிற விசுவாசத்தை கவனிங்க. கொஞ்சோண்டு விசுவாசமா இருக்கலாம், ஆனா அதுல போக்கஸ் பண்ணுங்க. இருதயத்துல கர்த்தர் உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது முதல் அது புரிந்து கொள்ளுங்கள், அதை போக்கஸ் பண்ணுங்க. 3வது காரியம், அந்த விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க செய்வதற்கு கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே பிடிச்சிட்டுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு போவார். யோசுவா காலை சொன்ன மாதிரி தேவன் நம்மளை கொண்டு போவார். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், நம்மளை உள்ள அவர் கொண்டு போவார். தேசத்தை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் நமக்கு பலனை தருவார். சரி, ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய பந்தியின் காரியங்களை கூட கரங்களை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர், இந்த நேரத்தில் நம்முடைய சிலுவையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் தோல்வியின் பாதையிலே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏனென்றால் மாம்சமாகிய நம்முடைய சரீரமாகிய திரையின் மூலமாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை எங்களுக்காக உண்டு பண்ணி இருக்கிறீர்கள். அதற்காக ஸ்தோத்திரம். Lord, you created a new and living way through your blood, through your body. We thank you for that. Thank you for that door. Thank you for that. இந்த நேரத்தில் நம்முடைய பந்தில் நாங்கள் பங்கு பெறும்போது விசுவாசத்தினாலே அந்த கதவுக்குள்ளாய் நாங்கள் நுழைகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கர்த்தருடைய பந்திலே பங்கு பெறலாம். பங்கு பெறுகிற நேரத்திலே தானே கர்த்தர் நம்ம அந்த புதிதும் ஜீவனமான மார்க்கத்திலே அடியெடுத்து வைக்கும்படி உதவி செய்வார். We are dead to the life of unbelief. அவிசுவாச வாழ்க்கைக்கு ஒரு முடிவு, அதுக்கு மரித்து விட்டோம். கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி ஆயிட்டோம். நமக்குள் தேவனுடைய விசுவாசமே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக அந்த புதிதும் ஜீவனமான மார்க்கத்திலே பிரவேசிக்கலாம். எல்லாம் கர்த்தருடைய பந்திலே பங்கு பெறுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா ஃபெய்த் என்னன்னா அவங்களே எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி இல்ல நடக்கும் நடக்கும் அப்படின்னு எப்படியாவது சொல்லிட்டே இருக்கணும் போல நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நடக்கும்னு வாயால சொல்றதுக்கு ஒரு அண்டர்லைங் ஸ்ட்ராங் ரீசன் இருக்கு. அது என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை நம்மளை கன்வின்ஸ் பண்ணக்கூடியது. விசுவாசம் என்பது நம்மளே கன்வின்ஸ் பண்ணி கர்த்தர் செய்வார்னு சொல்றது இல்ல. நான் பாயிண்ட் அதை சொல்லியிருக்கேன், அப்படிதான் சொல்லணும்னு, அது கரெக்ட். ஆனா வெறும்னா அது நம்மளே கன்வின்ஸ் பண்றது இல்லை. அதுக்காக தான் 3வது பாயிண்ட் சொன்னேன். என்ன சொன்னேன்? கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டே இருங்க, அதை உள்ள இறக்கிட்டே இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, எடுத்து படிச்சுக்கிட்டே இருங்க. எனக்கு இந்த வருஷம் எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, உபாகம் வந்து எடுத்து படின்னு சொல்லியிருக்காரு. ஐ எம் டூயிங் தட். உபாகம் எடுத்து படி. ஏன்னா உபாகம் என்னன்னு பாத்தீங்கன்னா கானானுக்குள்ள அவங்க போறதுக்கு முந்தின புக்கு. அதாவது இன்ஃபேக்ட் அந்த பார்டர்ல உட்காந்து மோசே பேசின கடைசி பகுதிகள். கானால் நுழைய போறதுக்கு முன்னாடி ஒரு இது மாதிரி கொடுத்தாரு, ஃபைனல் ஸ்பீச் மாதிரி. அது எடுத்து படிக்கணும் ஆண்டவர். அது இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி என்னெல்லாம் வருதுன்னு மெடிடேட் பண்ணாரு. நிறைய வருது. இப்பதான் படிக்க ஆரம்பிச்சேன். அதே இன்னும் 2-3 அதிகாரங்கள் தாண்டி போறதே ரொம்ப இதா இருக்கு. அவ்வளவு வார்த்தைகள் இருக்கு, அவ்வளவு வாக்குத்தத்தங்கள் அதுல இருக்கு. திரும்ப படிச்சுட்டு இருக்கேன். நான் என்ன சொல்றேன், படிச்சுட்டே இருங்க. நம்ம வழி வேற வழிங்க. உலகம் மாதிரி கிடையாது. உலகத்தால் ஒரு காரியத்தை அவங்க டார்கெட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து கையில என்ன பணம் இருக்கு, எங்க போய் பணம் வாங்கலாம், இல்ல எப்படி இதை செய்யலாம்னு அங்க இங்கிட்டு போவாங்க. நம்ம அப்படி செய்ய போறது இல்லை. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிட்டு உட்கார போறோம். ஒருத்தர் கேட்டாரு, என்ன பிரதர் வெறும் பைபிள் படிச்சுட்டே இருந்தா எல்லாம் நடந்துருமா? பைபிள் படிச்சுட்டே இருந்தா எல்லாம் நடந்துரும் நான் சொல்லல. ஆனா படிச்சுட்டே இருக்கும்போது ஆலோசனைகள் வர ஆரம்பிக்கும், ஞானம் பிறக்க ஆரம்பிக்கும். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சோ ஞானம் வரும், வழிகள் வரும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஐடியாஸ் வரும், அப்படி நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கொஞ்ச நேரத்துல புது பலன் அடைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் உயிரை எழுப்புவாங்க. அதுக்கப்புறம் நீங்க தீர்மானங்கள் எடுப்பீங்க, செயல்படுவீங்க, எல்லாம் நடக்கும். இல்லைன்னு சொல்லல. ஆனா முதல்ல கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள ஏற்படும். Hallelujah. Rabara teraba dondri ondri hadri anturu bro. Oh rebrente rida rabadara hanturu baroko tori bandiria. Thank you Lord. Thank you Lord. Rabaran kranturu rambrantero. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. புதிதும் ஜீவனமான மார்க்கத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புதிதும் ஜீவனமான மார்க்கத்துக்காய் ஸ்தோத்திரம். Hallelujah. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசித்து மேற்கொள்கிறோம். Hallelujah.
Hallelujah. Reberehanto roda ramba kante rida rambato. Hallelujah. 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 ஆண்டவருடைய வார்த்தைகள் அதிகமாக இன்னும் கன்வின்ஸ் பண்ணட்டும். இன்னும் அதிகமாய் நீர் நல்லவர் என்றும், நீர் நிஜமானவர் என்றும், நீர் பொய் சொல்லுகிறார் அல்ல, நீர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன், வார்த்தையினால் சொல்லுகிறத கரங்களால் நிறைவேற்றுகிறவர் என்பதை நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். இன்னும் உங்களுடைய வேதத்தின் வழிகளை இன்னும் பார்க்க, இன்னும் அதை நாங்கள் எங்களுக்குள் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்தும். அன்று இந்த வருஷம் நாங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வர்களாய் மாறட்டும். கருத்துல போடுக்கிறோம், ஆசீர்வாதம் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. Thanks for joining. Next meeting. Thank you.